நான் ஒரு கோப்ளினா மறுஜென்மம் எடுத்திருக்கேன். ஆனா ஒரு நாளைக்கு 10,000 தடவை நான் மறுபடியும் பிறக்கணும். ஒவ்வொரு முறை பிறக்கும் போதும் எனக்கு அம்மாவா வர்றது யாருன்னு நானே முடிவு பண்ணலாம். அது இந்த பேரரசின் புனிதமான செயிண்டா இருக்கலாம், இல்ல ஒரு கவர்ச்சியான சக்குபஸா இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாரும் என் முன்னாடி நிக்க பயந்துட்டு வயித்த மறைச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா என்கிட்ட கோப்ளின் சிமுலேஷன் சிஸ்டம் இருக்கு. ஒவ்வொரு பிறப்புலையும் என் அம்மாவோட இனத்துல இருக்கிற ஸ்பெஷல் பவர்ஸ் எனக்கு கிடைக்கும். நான் அந்த சிமுலேஷன்ல சாகும்போது அங்க கத்துக்கிட்ட எல்லா ஸ்கில்ஸும் என்கிட்டயே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சிமுலேஷன்ல நான் எப்படி செயல்பட்டனோ அதுக்கேத்த மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். ஆனா என்னோட முதல் சிமுலேஷன்ல நான் தேர்ந்தெடுத்த அம்மா ஒரு எஃப் ரேங்க் ஃபாரஸ்ட் எல்ஃப். அவங்க மூலமா எனக்கு லைஃப் ட்ரெயின் அப்படிங்கிற ஸ்கில் கிடைச்சது. என்னை விட பலவீனமா இருக்கிறவங்க கிட்ட இருந்து அவங்களோட உயிர் சக்தியை உறிஞ்சி என்ன நானே பலப்படுத்திக்க இந்த ஸ்கில் உதவும். கண்ணை திறந்து பார்த்தப்போ உடம்பெல்லாம் பிசுபிசுப்பான திரவத்தோட ஒரு கோப்ளின் கூட்டுக்குள்ள இருந்தேன். சுத்தி பார்த்தப்போ மரச்சட்டத்துல கட்டப்பட்டு சாகர நிலைமையில இருக்கிற என்னோட எல்ஃப் அம்மாவை பார்த்தேன். அவங்க கிட்ட ஒரு எல்ஃபுக்கு இருக்கிற அந்த அழகோ பொலிவோ துளி கூட இல்ல. அவங்க கண்கள்ல அவங்களோட எதிர்காலத்தை நினைச்ச பயமும் ஏமாற்றமும் தான் தெரிஞ்சது. அந்த பலவீனமான எல்ஃப் மெதுவா தான் குழந்தையான என்ன பார்த்தாங்க. ஆனா அவங்க கண்ல ஒரு தாய்க்கு இருக்கிற பாசமோ அன்போ இல்ல, வெறும் வெறுப்பும் விரக்தியும் தான் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். அப்புறம்தான் புரிஞ்சது அவங்க ஏன் தான் சொந்த குழந்தை மேல இவ்வளவு கோபமா இருக்காங்கன்னு. அந்த நிலையிலையும் ஒரு பச்சிளம் குழந்தையா நான் ஊர்ந்து போய் அவங்க மடி மேல ஏறி உட்கார்ந்த. அவங்க என்னை தள்ளிவிட முயற்சி செஞ்சாங்க. ஆனா அவங்க கைக்கு அந்த அளவுக்கு கூட தெம்பில்ல. நான் என் 2 கையையும் என் அம்மாவோட உடம்புல வச்சேன். உடனே என்னோட லைஃப் ட்ரெயின் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணேன். அம்மா, நீங்க ரொம்ப வலியில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை நான் இந்த கஷ்டத்துல இருந்து விடுவிக்கிறேன். இதோட எல்லாம் முடியட்டும். அடுத்த நிமிஷமே அவங்க உடம்புல இருந்த கொஞ்ச நெஞ்ச உயிர் சக்தியும் என் உடம்புக்குள்ள வர ஆரம்பிச்சது. அது என் சதைய வளர்த்து எலும்புகளை உறுதிப்படுத்தி என் உடம்பையே மாத்துச்சு. அவங்க என்ன ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்தாங்க. ஒரு கோப்ளின் குழந்தை தனக்கு சாகிறதுக்கு உதவி பண்ணுதுன்னு அவங்களால நம்பவே முடியல. அதுவும் ஒரு எல்ஃப் ஸ்கில்ல நான் எப்படி பயன்படுத்துறேன்னு அவங்களுக்கு புரியல. ஆனா இந்த முடிவில்லாத இருட்டுல இருந்து தப்பிக்க ஒரு வழி கிடைச்சிருச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த நிம்மதியோட அவங்க சொன்ன கடைசி வார்த்தை, ரொம்ப நன்றி. என்னோட லைஃப் ட்ரெயின் பவரால அந்த எல்ஃப் அம்மா நிம்மதியா கண்ண மூடினாங்க. நான் என் சொந்த அம்மாவையே கொன்னுட்டேன். உடனே சிஸ்டம்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு. வாழ்த்துக்கள், எஃப் ரேங்க் எல்ஃபை கொன்றதற்காக உங்களுக்கு 30 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைத்துள்ளது. என்னது, ஒரு எஃப் ரேங்க் மான்ஸ்டரை கொன்னா 30 பாயிண்ட்ஸ் கிடைக்குதா? ஆனா நான் ஒரு ஜெயிண்ட் ரேங்க் போப்ளினா மாற இன்னும் 70 பாயிண்ட்ஸ் வேணுமே. என் பார்வை அப்படியே பக்கத்துல இருந்த மத்த கோப்ளின் குட்டிகள் மேல விழுந்துச்சு. நிஜ உலகத்துல சாகாம தப்பிக்கணும்னா நான் இப்பவே முன்னேறணும். நேரத்தை வீணாக்காம வேலைய ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம எல்ஃப் அம்மா கிட்ட இருந்து உறிஞ்சின அந்த உயிர் சக்தியால என் உடம்பு ஒரு பச்சிளம் குழந்தை நிலையிலிருந்து வேகமா வளர ஆரம்பிச்சது. இப்போ என்னால 2 கால்ல எழுந்து நடக்க முடிஞ்சது. 1 மாசம் வளர்ந்த கோப்ளின் மாதிரி இப்ப நான் இருந்தேன். இந்த இருட்டான நாத்தமெடுத்த கூட்டுக்குள்ள சாகர நிலைமையில இருந்த அந்த அம்மாக்களை விடவும் அழுதுகிட்டு இருந்த மத்த குட்டிகளை விடவும் இப்போ நான் தான் ரொம்ப பலசாலி. நான் ஒரு கோப்ளினா பிறந்திருந்தாலும் என் புத்தி இன்னும் மனுஷனா தான் இருந்துச்சு. அதனால என் இனத்தை சேர்ந்த மத்த கோப்ளின்க மேல எனக்கு எந்த பரிதாபமும் வரல. 2 கையிலையும் 2 கோப்ளின் குட்டிகளை பிடிச்சு அவங்களோட மொத்த சக்தியையும் என் உடம்புக்குள்ள இழுத்தேன். என் உடம்பு இன்னும் பெருசாகி உறுதியாகிட்டே இருந்துச்சு. நான் கொல்ல அந்த அம்மாக்கள் எல்லாரும் ஒருவித நிம்மதியோட செத்து போனாங்க. அந்த நரகத்துல இருந்து அவங்கள விடுவிக்க வந்த ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் நான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சேன். ஆனா நிஜத்துல நான் அங்க இருக்கிற குட்டிகளுக்கு ஒரு யமன் மாதிரி தான் இருந்தேன். வெள்ளி பச்சை நிறத்துல அந்த உயிர் சக்தி என் உடம்புக்குள்ள பாஞ்சப்போ சிஸ்டம்ல இருந்து அடுத்தடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. கோப்ளின் குட்டியை கொன்றதற்காக 10 பாயிண்ட்ஸ், சாகர நிலைமையில் இருந்த கோப்ளினை கொன்றதற்காக 20 பாயிண்ட்ஸ், பலவீனமான எல்ஃபை கொன்றதற்காக 30 பாயிண்ட்ஸ். என் பலம் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியா இருந்த அந்த கோப்ளின் குட்டியையும் நான் முடிச்சு கட்டினேன். அடுத்த செகண்ட் என் மண்டிக்குள்ள ஒரு சத்தம், டிங். ஹோஸ்ட், பரிணாம வளர்ச்சிக்கு தேவையான பாயிண்ட்ஸ் கிடைத்து விட்டது. எவல்யூஷனை ஆரம்பிக்கலாமா? நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. உடனே ஆரம்பி அப்படின்னு சொன்னேன். நான் செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருந்தேன். ஒரு சுத்தமான இடமா பார்த்து உட்கார்ந்தேன். இங்க நான் எவ்வளவு ரேங்க் அப் ஆகுறனோ நிஜ உலகத்துக்கு போகும்போது அந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். இன்னும் அதிகமா கூட கிடைக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு மூச்சை ஆழமா இழுத்து விட்டுட்டு என் புது உடம்ப பார்த்தேன். இப்ப நான் அந்த பலவீனமான குழந்தை இல்ல, ஒரு துடிப்பான காப்ளின் குட்டி. என்னோட ஸ்டாமினா, பலம், வேகம், ஏன் எதையும் கவனிக்கிற திறமை கூட மொத்தமா மாறி இருந்துச்சு.
நான் இன்னும் ஒரு சாதாரண காப்ளின்னா, ஆனா என் சக்தி ஜெயண்ட் ஸ்டேஜை தொட்டுடுச்சு. எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் 150. இன்னும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிடைச்சா அடுத்த லெவலுக்கு போயிடலாம். அதே நேரத்துல எனக்கு டூல் கிராஃப்டிங் அப்படிங்கிற ஒரு புது ஸ்கில் கிடைச்சது. எதை வச்சும் வேட்டைக்கு தேவையான ஆயுதங்களை என்னால செய்ய முடியும். கையளவு பெரிய ஒரு கல்லு, என்னை விட உயரமான ஒரு குச்சி, அப்புறம் அந்த குகை செவுத்துல இருந்த கொடிகள், இதையெல்லாம் வச்சு ஒரு வழியா ஒரு கற்பாறை கோடரி செஞ்சுட்டேன். அது என்னை விட உயரமா இருந்தாலும் அதை வச்சு என்னால அட்டாக் பண்ணவும் முடியும், தப்பிக்கவும் முடியும். அந்த பழைய ஆயுதத்தை பார்த்து நான் வருத்தப்படல. அதை எடுத்துக்கிட்டு குகை வாசலை நோக்கி நடந்தேன். அந்த கூட்டுல இருந்த எல்லா குட்டிகளையும் அம்மாக்களையும் நான் கொன்னுட்டேன். இப்போ அங்க இருக்கிற பெரிய காப்ளின்க யாராவது உள்ள வந்தா என்னை கன்ஃபார்மா கொன்னுடுவாங்க. இது விளையாட்டு இல்ல, நிஜ உலகத்துல இருக்கிற அதே உயிருக்குயிரான போராட்டம் தான். ஆனா இப்போ என்கிட்ட ஸ்கில்ஸும் இருக்கு, ஆயுதமும் இருக்கு. சிஸ்டம் கொடுத்த மிஷன் படி நான் 30 மான்ஸ்டர்களை கொல்லணும். இதுவரைக்கும் 29 பேரை முடிச்சிட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் பாக்கி. அது முடிஞ்சா நான் கத்துக்கிட்ட ஸ்கில்ஸோட நிஜ உலகத்துக்கு திரும்பிடலாம். பயமே இல்லாம குகைக்கு வெளியே எட்டி பார்த்தேன். அங்க ஒரு பெரிய காடு இருந்துச்சு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, குகை வாசல்ல ஒரு காப்ளின் காவலன் கூட இல்ல. இந்த கூட்ல இருந்த மத்த பெரிய காப்ளின்க எல்லாம் எங்க போனாங்க? எனக்கு ஒரே குழப்பம். திரும்பவும் குகைக்குள்ள போய் என் எல்ஃப் அம்மாவோட உடம்ப வெளியே எடுத்துட்டு வந்தேன். அவசர அவசரமா ஒரு இடத்துல அடக்கம் பண்ணிட்டு அங்கிருந்து கிராமத்துக்கு போற ஒரே பாதையில வேகமா ஓட ஆரம்பிச்சேன். நான் மெதுவா அந்த கோப்ளின் கூட்டோட மெயின் பேஸ்க்கு வந்து சேர்ந்தேன். அங்க கால் வச்சதுமே காத்துல ரத்த வாட பயங்கரமா அடிச்சது. தர முழுக்க கோப்ளின் பிணங்கள் செதறி கிடந்துச்சு. யாரோ ஒரு வெளியால் இந்த கூட்டையே காலி பண்ணிருக்கான். இதுதான் என் முதல் எண்ணமா இருந்துச்சு. அப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய கோப்ளின் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்தேன். அது செத்த மாதிரி நடிச்சிட்டு இருந்துச்சு. நெஞ்சில விழுந்த அந்த பெரிய காயம் அதை இன்னும் கொல்லல. அந்த கோப்ளின் ரொம்ப கஷ்டப்பட்டு கைகளால தரைய முட்டி எழுந்து ஓட முயற்சி பண்ணுச்சு. அதோட முகத்துல அவ்வளவு குரூரம். அத பார்த்ததும் அந்த கோப்ளினை விட உயரமான என் கல்லு கோடரியா இழுத்துக்கிட்டு சத்தமே இல்லாம அதுக்கு பின்னாடி போனேன். அதுக்கு சுதாரிக்கிறதுக்கு கூட நேரம் கொடுக்காம ஒரே வீச்சுல அதோட கதையை முடிச்சேன். ஒரு வழியா சிஸ்டம் கொடுத்த மிஷனை முடிச்சிட்டேன்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டேன். அப்படியே உக்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைச்சேன். ஆனா அந்த நிமிஷம் பக்கத்துல இருந்த புதருக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான பார்வை என் மேல விழுந்தது. நான் பதறி போய் அந்த பக்கமா பார்த்தேன். அங்க ஒரு உயரமான நைட், தலையிலிருந்து கால் வரைக்கும் கவசத்தோட, ஒரு கையில வாளும் இன்னொரு கையில கேடயமும் வச்சுக்கிட்டு ஒரு கோப்ளின் பிணத்தை புதற்குள்ள இருந்து இழுத்துட்டு வரான். பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் தான் கோப்ளின் ஸ்லேயர், கோப்ளின் இனத்தோட ஜென்ம எதிரி. வேற ஒரு உலகத்துல கோப்ளின்களை வேட்டையாடுறதையே தொழிலா வச்சிருக்க ஒருத்தன் இருப்பான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்க இருந்து உயிர் பிழைக்க உடனே திரும்பி ஓடினேன். ஆனா அடுத்த செகண்டு எல்லாமே இருட்டாகிடுச்சு. என் நினைவு அப்படியே நிஜ உலகத்துக்கு திரும்பிச்சு. ஒரு மரப்பொந்துக்குள்ள நான் மூச்சிறைக்க படுத்து கிடந்தேன். ஒரு கோப்ளின் குட்டி உண்மையாவே ரொம்ப பலவீனமானதுதான். நிஜ உலகத்துல எனக்கு வரப்போற மிகப்பெரிய ஆபத்து அந்த கோப்ளின் ஸ்லேயர் தான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இனிமே நான் இன்னும் வேகமா பலசாலியாகணும். அவன் கண்ணுல மட்டும் படவே கூடாது. அந்த சிமுலேஷன் உலகத்துக்கும் இந்த நிஜ உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல. ஆனா பாதுகாப்பா இருக்கணும்னா நான் இப்போதைக்கு அடக்கி வாசிக்கணும். நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் யாருக்கும் தெரியாம மறைஞ்சு இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்போ சிஸ்டம் மிஷன் முடிஞ்சதா அனௌன்ஸ் பண்ணுச்சு. டிங், கோப்ளின் லைஃப் சிமுலேஷன் முடிந்தது. உங்களுக்கான வெகுமதிகள் கணக்கிடப்படுகின்றன. நான் அந்த சிமுலேஷன்ல ரொம்ப நிதானமா இருந்தேன். என் அம்மாவோட ஸ்கில்ஸை ஆரம்பத்திலே எடுத்துக்கிட்டு அந்த கூட்டையே அழிச்சு வெற்றிகரமா இவால்வ் ஆகிட்டேன். ஆனா கெட்ட நேரம், அந்த காப்ளின் ஸ்லேயர் கிட்ட மாட்டிக்கிட்டேன். ரேட்டிங் C. கிடைச்ச ரிவார்ட்ஸ் 50% ஸ்டேட்ஸ் அப்படியே நிஜ உலகத்துக்கு வந்துருச்சு. அப்சார்ப் மற்றும் டூல் கிராஃப்டிங் ஸ்கில்ஸ் அப்கிரேட் ஆகிடுச்சு. கூடவே இன்னொரு முறை சிமுலேஷன் பண்ற சான்ஸும் கிடைச்சிருக்கு. இது நல்ல ரிவார்ட் தான். ஆனா நான் உடனே அடுத்த சிமுலேஷனுக்கு அவசரப்படல. முதல்ல நிஜ உலகத்துல எனக்கு என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு சுத்தி பார்த்தேன். அந்த ரிவார்ட்ஸ்க்கு அப்புறம் என் பவர் ஜெயண்ட் பிளஸ் லெவலுக்கு ஏறிடுச்சு. ஒரு குட்டியா இருந்தனா இப்போ ஒரு காப்ளின் சிறுவனா வளர்ந்துட்டேன். ஆனா முழுசா ஒரு அடல்ட்டாக இன்னும் டைம் எடுக்கும். அந்த நிலையை அடைஞ்சாதான் என்னால இன்னும் நல்லா உயிர் பிழைக்க முடியும்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துல அடுத்த சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த முறை நான் தேர்ந்தெடுத்த அம்மா ஒரு F+ ரேங்க் ஃபாலன் டார்க் எல்ஃப். நான் அவங்கள செலக்ட் பண்ண அடுத்த செகண்ட் என் உடம்பு ஒரு இருட்டான நாத்தம் எடுத்த ஈரமான குகைக்குள்ள போயிடுச்சு. அந்த பழக்கப்பட்ட ரத்த வாட, குழந்தைங்களோட அழுகை சத்தம், அப்புறம் ஒரு அருவருப்பான சூழல்
ஏதோ தப்பா இருக்குன்னு எனக்கு உடனே தோணுச்சு. கண்ணை திறந்து பார்த்தப்போ அது ஒரு மிகப்பெரிய காப்ளின் கோட்டை. அங்க இருக்கிற டார்க் கிரீன் கலர் காப்ளின்க மத்த இனத்திலிருந்து கடத்திட்டு வந்த பெண்களை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்க கண்கள்ல எந்த நம்பிக்கையுமே இல்லை. இந்த முறை சிமுலேஷன் ஆரம்பமே வித்தியாசமா இருந்துச்சு. நான் பிறக்கும்போதே ஒரு காப்ளின் சிறுவனா தான் பிறந்திருக்கேன். நான் ஒரு டார்க் எல்ஃப் மேல படுத்துட்டு இருந்தேன். அவங்க உடம்பு கருப்பு நிறத்துல, தலைமுடி அழுக்காகி சாம்பல் நிறத்துல இருந்துச்சு. அவங்க கண்கள்ல ஒரு விதமான மரத்து போன தன்மையும் விரக்தியும் தான் தெரிஞ்சது. என் உடம்புல ஒரு துணி கூட இல்லை. நிஜமாவே இந்த காப்ளின்க ஒரு கேவலமான அரக்க இனம்னு எனக்கு அப்போதான் முழுசா புரிஞ்சுது. நான் உடனே அந்த டார்க் எல்ஃப் மடியிலிருந்து இறங்கினேன். ஆனா அவங்க என்ன ஒரு குழந்தையா பார்க்கல, ஒரு சாத்தானாவோ இல்ல தப்பு செஞ்ச ஒரு அரக்கனாவோ தான் பார்த்தாங்க. என் பார்வையை என்னால நேருக்கு நேர் சந்திக்க முடியல. அதனால நேரத்தை வீணாக்காம இந்த சிமுலேஷன்ல எனக்கு என்ன புது ஸ்கில் கிடைக்கும்னு பார்க்க உடனே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த முறை நான் ஒரு சாதாரண கோப்ளினா பிறந்திருந்தாலும் என் டார்க் எல்ஃப் அம்மா கிட்ட இருந்து எனக்கு ஸ்வாட் மாஸ்டரி அப்படிங்கிற ஒரு அபாரமான ஸ்கில் கிடைச்சது. இப்போ என்னால ஒரு நீண்ட வில்ல செம கச்சிதமா பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம என்னோட குறி 90% தப்பவே தப்பாது. நான் பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே சிஸ்டம் எனக்கான மிஷனை அறிவிச்சது. 30க்கும் மேற்பட்ட மான்ஸ்டர்களை கொல்லணும், எவல்யூஷன் பாயிண்ட் சம்பாதிச்சு எஃப் ரேங்க் அடையணும். அப்புறம் முக்கியமான விஷயம், இப்போ நடக்க போற கோப்ளின் ஸ்லேயரோட அட்டாக்ல இருந்து 10 நிமிஷம் உயிர் பிழைக்கணும். நான் அந்த மிஷனை பத்தி யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள குகைக்கு வெளியே இருந்து மூச்சடைக்கிற மாதிரி ஒரு அடர்த்தியான வெள்ளை புகை உள்ளவர் ஆரம்பிச்சது. அதை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, கோப்ளின் ஸ்லேயர் வந்துட்டான். அட்டாக் ஆரம்பிச்சிடுச்சு. இருமல் இருமல், எப்பா எவ்வளோ புகை, நான் இப்பவே செத்துடுவேன் போல இருக்கே. யாருடா அந்த ஊடுருவல்காரன்? எல்லாரும் ஆயுதத்தை எடுங்கடா, அவனை எதிர்த்து போராடுங்க. குகைக்குள்ள இருந்த மத்த கோப்ளினுங்க எல்லாம் பயத்துல கத்த ஆரம்பிச்சாங்க. திடீர்னு நடந்த இந்த தாக்குதலை அவங்க எதிர்பார்க்கல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல அங்கும் இங்கும் ஓடினாங்க. அந்த கோப்ளின் ஸ்லேயர் மறுபடியும் வருவான்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஒரு நிமிஷம் நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். ஆனா அந்த புகை மூக்கையும் தொண்டையும் பயங்கரமா சுட்டது. அது வெறும் புகை இல்ல, மாவு கலந்த ஒரு விதமான எரிச்சலூட்டும் பொடி. மூச்சு விட முடியாம நான் இங்கேயே செத்துடுவேனோன்னு எனக்கு பயம் வந்துடுச்சு. உடனே நான் சாமர்த்தியமா தரையில கடந்த ஒரு பழைய துணியை எடுத்து என் வாயையும் மூக்கையும் கட்டிக்கிட்டேன். இப்ப மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அதே நேரத்துல அங்க பிடிச்சு வைக்கப்பட்டிருந்த மத்த இனத்து பெண்களும் அந்த புகையால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க முகமெல்லாம் வெளுத்து போய் விடாம இருமிட்டு இருந்தாங்க. என் டார்க் எல்ஃப் அம்மாவை பார்த்தப்போ அவங்க ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. அவங்க உதடெல்லாம் ரத்தமே இல்லாம வெளுத்து போய் மூச்சு விட திணறிட்டு இருந்தாங்க. அவங்கள காப்பாத்தலாமா வேணாமான்னு எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்தது. ஏன்னா வெளியே அந்த கோப்ளின் ஸ்லேயர் வேட்டையாடிட்டு இருக்கான். ஒருவேளை அவங்க உயிர் பிழைச்சா அப்புறமா வர்றவங்க அவங்கள காப்பாத்துவாங்கன்னு தோணுச்சு. ஆனா அந்த தயக்கத்துக்கு அப்புறம் நான் அவங்கள விட்டுட்டு போக முடியாம அந்த மெலிஞ்ச பெண்ணை தூக்கிக்கிட்டு புகை வராத இடத்த நோக்கி குகை சுவரோரமா மெதுவா தப்பிச்சு போனேன். நாங்க குகை வாசலை நெருங்கினப்போ எனக்கு சரியா முன்னாடி ஓடின ஒரு கோப்ளினோட நெஞ்சில அப்படியே ஒரு வாள் பாஞ்சது. அதோட கண்ணை அப்படியே அதிர்ச்சியில பிதுங்கி ஒரு பெரிய ஏமாற்றத்தோட அங்கேயே செத்து விழுந்துச்சு. தூரத்திலிருந்து இதை பார்த்த எனக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சுது. ஆனா மத்த கோப்ளின் கும்பல் எதுவுமே தெரியாம உயிர் பிழைக்க வாசலை நோக்கி முண்டி அடிச்சு ஓடிட்டு இருந்தது. தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா அங்க வர்ற எல்லா கோப்ளின்ஸும் சரியா நெஞ்சிலையோ இல்ல தலையிலையோ அடிபட்டு அந்த லயன் மவுண்டன் குகை வாசல்லையே செத்து விழறாங்க. பார்த்தா அந்த கோப்ளின் ஸ்லேயர் குகை வாசலுக்கு சரியா மேல நின்னுகிட்டு யாரையும் வெளியே விழாம வேட்டையாடிட்டு இருக்கான். வாசல்லையே இவ்ளோ பெரிய பொறி வச்சிருப்பான்னு யாருமே எதிர்பார்க்கல. அங்கிருந்து தப்பிக்கிறது இப்போதைக்கு சாத்தியமே இல்ல. அதனால நான் என் முதுகுல தூக்கிட்டு வந்த அந்த டார்க் எல்ஃப் அம்மாவை வாசலுக்கு பக்கத்திலேயே மெதுவா இறக்கி வச்சேன். இங்க இருந்தா வெளியே இருந்து வர்ற சுத்தமான காத்து அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கு. அவங்கள பத்தின கவலையை ஓரமா தள்ளி வச்சுட்டு நான் அப்படியே பின்னாடி திரும்பி குகைக்குள்ள ஓட ஆரம்பிச்சேன். போற வழியில ஏகப்பட்ட கோப்ளின்க பயத்துல அங்கேயும் இங்கேயும் முட்டிக்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வெள்ளை புகையால பல கோப்ளின்களுக்கு வாசலே தெரியாம மூச்சு திணறி தரையில மயங்கி விழுந்து கிடந்தாங்க. அவங்க இனத்தை சேர்ந்தவங்க வந்து காப்பாத்தலனா அவங்களுக்கு சாவுதான் ஒரே முடிவு. ஆனா என்கிட்ட அந்த துணி இருந்ததால எனக்கு புகை அவ்வளவா தெரியல. அது மட்டும் இல்லாம என்கிட்ட லைஃப் ட்ரைன் ஸ்கில் வேற இருக்கு. நான் திரும்பவும் அந்த பழைய இடத்துக்கே ஓடும்போது வழியில கிடக்கிற ஒவ்வொரு கோப்ளின் கிட்ட இருந்தும் உயிர் சக்தியை உறிஞ்சிக்கிட்டே போனேன். அது என் உடம்ப அப்பப்போ புதுப்பிச்சுக்கிட்டே இருந்ததால அந்த மெல்லிய காத்துலையும் என்னால் மூச்சு விட முடிஞ்சது. சிஸ்டம்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருந்தது.
பெரிய கோப்ளினை கொன்றதற்காக 30 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ், கோப்ளின் சிறுவனை கொன்றதற்காக 20 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ். நான் போற வழியில இருக்கிற ஒவ்வொரு கோப்ளினா முடிச்சுக்கிட்டே போனேன். அப்போ ஓடிட்டு இருந்த சில கோப்ளின்க என்னை கவனிச்சிட்டாங்க. ஒவ்வொரு முறை ஒரு வெள்ளி பச்சை நிற ஒளி வரும்போதும் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கோப்ளின் சிறுவன் நான் இன்னும் தெம்பா இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. எனக்கு மூச்சு திணறலோ இருமலோ எதுவுமே இல்லைங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சுது. அடுத்த செகண்டு அந்த கோப்ளின்களோட குரூரமான கண்ணில் ஒரு பேராசை தெரிஞ்சது. அவங்க செத்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில இருந்தாலும் கையில கிடைச்ச ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு தன் இனத்தை சேர்ந்த இந்த சின்ன பையனையே கொல்ல வந்தாங்க. என்னை கொன்னு அந்த உயிர் சக்தியை அபகரிக்கலான்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. 3 பெரிய கோப்ளின்க என்னை சுற்றி வளைச்சப்போ எனக்கு சிரிப்பதா அழுவதானே தெரியல. கோப்ளின் ஸ்லேயர்கிட்ட இருந்தே தப்பிச்சாலும் என் சொந்த இனத்தை சேர்ந்த பெரியவங்களே என்னை குறி வைக்கிறாங்களே, இவங்க எவ்வளவு கேவலமானவங்கன்னு நினச்சி எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனால் பாதி செத்த நிலைமையில இருக்கிற இந்த பெரிய கோப்ளின்களை பார்த்து நான் பயப்படலை. அந்த திருட்டு கோப்ளின்க பின்னாடி இருந்து என்னை அட்டாக் பண்ணாமல் இருக்க என் முதுக குகை செவத்தோடு அணைச்சிக்கிட்டேன். அப்புறம் பக்கத்தில் செத்து கிடந்த ஒரு கோப்ளின் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஈட்டியை எடுத்துக்கிட்டு அந்த கெட்ட புத்தி பிடிச்ச கோப்ளின்களை எதிர்க்க தயாரானேன். அவங்க என்னை பார்த்தப்போ ஒரு சின்ன பையனான நான் அவங்கள எதிர்த்து போரான்றத பார்த்ததும் அந்த பெரிய கோப்ளின்கள்லாம் இவன் நம்ம கிட்டையவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான சிரிப்பை சிரிச்சாங்க. கத்தி சின்ன வாள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேகமா என்னை நோக்கி பாய்ஞ்சு வந்தாங்க. நான் என் கையில இருந்த கனமான கிளப்பை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு ஒரு கோப்ளின் வீசின கத்தியை தடுத்து நிறுத்தினேன். ஆனா அடுத்த செகண்டே இன்னொரு கோப்ளின் என் மேல பாய வர நான் பயத்துல அப்படியே பக்கவாட்டில் உருண்டு தப்பிச்சேன். அதே நேரத்துல 3வது கோப்ளினும் தன் கத்தியால என்னை வெட்ட வர நூலிலையில அந்த ஆபத்திலிருந்து தப்பிச்சேன். சாகுற நிலைமையில இருந்த இந்த கோப்ளின்களுக்கு என்னை கொல்ற அளவுக்கு இன்னும் இவ்ளோ தெம்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பேராசை பிடிச்ச கோப்ளின்க என்னை ஒரு மாதிரி பார்க்க நான் டக்குன்னு என் கிளப்பை கீழே போட்டுட்டு திரும்பி ஓட ஆரம்பிச்சேன். நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம இப்படி தலை தெறிக்க ஓடுறத பார்த்ததும் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். உடனே கத்திக்கிட்டே என்னை துரத்துனாங்க. ஆனா அந்த இடத்துல காத்துல ஆக்சிஜன் ரொம்ப குறைவா இருந்ததால கொஞ்ச நேரத்திலேயே அவங்க காலெல்லாம் இரும்பு மாதிரி கணக்க ஆரம்பிச்சுது. அவங்களால வேகமா ஓட முடியல. வேகம் குறைய குறைய அவங்களோட கரும்பச்சை நிறமுகம் அப்படியே ஊதா நிறமா மாற ஆரம்பிச்சுது. கடைசியில மூச்சு விட முடியாம எல்லாரும் அப்படியே தரையில சுருண்டு விழுந்து தவிச்சாங்க. சரியா அந்த நேரத்துல நான் டக்குன்னு பின்னாடி திரும்பி அவங்கள நோக்கி பாய்ஞ்சேன். என்னை பார்த்ததும் அந்த கோப்ளின்களுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அப்படியே முகத்தை ஒரு மாதிரி பாவமா வச்சுக்கிட்டு தன்னோட இனத்தவன் அப்படின்னு சொல்லி காப்பாத்த சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரே இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற முறையில இவங்க எவ்வளோ பெரிய நடிப்புக்காரங்க, எவ்வளோ தந்திரமானவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால ஓடி வரும்போது வழியில பார்த்த அந்த பெரிய வில்லை எடுத்தேன். விஷ் விஷ் அப்படின்னு அம்புகள் வரிசையா பாய்ஞ்சு ஒண்ணுமே தெரியாம இருந்த அந்த கோப்ளின்களை சரிச்சுது. அதுக்கப்புறம் மூச்சு திணறி மயக்கத்தில் இருந்த மற்ற கோப்ளின்களையும் தேடி தேடி போய் அவங்க கதையை முடிச்சேன். எவல்யூஷன் பாயிண்ட்ஸ்க்காக நான் ஒரு வேட்டக்காரன் மாதிரி அங்க இருந்த எல்லா கோப்ளின்ஸையும் காலி பண்ணிட்டு இருந்தேன். அதே நேரத்துல குகை வாசல்ல கொஞ்ச நேரமா ஒரு கோப்ளின் கூட வெளியே வராததை பார்த்து கோப்ளின் ஸ்லேயர் சுதாரிச்சுக்கிட்டான். புகை அதோட வேலையை செஞ்சு கோப்ளின்க நிலைமையை மாத்திருச்சுன்னு அவனுக்கு புரிஞ்சுது. இப்போ உள்ள போய் எல்லாத்தையும் முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைச்சு தன் மாஸ்கை போட்டுக்கிட்டு வாளையும் கேடயத்தையும் எடுத்துக்கிட்டு மெதுவா அந்த கோப்ளின் குகைக்குள்ள இறங்கினான். ஆனா வெளியே இதெல்லாம் நடக்கிறது தெரியாம நான் குகைக்குள்ள ஒரு மலை மாதிரி பெருசா இருக்கிற ஒரு ஹியூஜ் கோப்ளின் முன்னாடி நின்னுட்டு இருந்தேன். அது குகையோட பழைய இடத்தை சுத்தம் செய்ய தயாரா இருந்தது. இன்னொரு வாசல்ல மாட்டிக்கிட்டு இருந்த அந்த ராட்சத கோப்ளினை பார்த்தப்போ எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது சாதாரண கோப்ளினோட அட்வான்ஸ் வெர்ஷன். அதோட உடம்பு பெருசா இருக்கிறது மட்டும் இல்லாம பலம், வேகம், தடுப்பாற்றல் எல்லாமே ரொம்ப அதிகமா இருந்தது. சாதாரணமா இந்த மாதிரி ஹியூஜ் கோப்ளின்க ஒரு கோப்ளின் குகையிலேயே டாப் ஃபைட்டர்ஸாக இருப்பாங்க. அதாவது எல்லாராலும் மதிக்கப்படுற ஒரு சக்தி வாய்ந்த மாஸ்டர்ஸ் இவங்க தான். இந்த ராட்சச கோப்ளினை பார்த்தப்போ இது கண்டிப்பா எஃப் ரேங்கை விட அதிகமாக ஒருவேளை இ இல்லைனா டி ரேங்க் இருக்கும்னு தோணுச்சு. ஆனால் என்னால் மற்றவங்களோட லெவல் இல்லைனா ஸ்டேட்ஸை பார்க்க முடியாததால என்னால் எதையும் உறுதியாக சொல்ல முடியல. அறிவில்லாத சாதாரண கோப்ளினே, உன் ராஜா யாருன்னு மறந்துட்டியா? ஒரு கோப்ளின் சிறுவனான நான் தன்னை மதிக்காம இருக்கிறத பார்த்த அந்த ராட்சச கோப்ளின் ஆத்திரத்தில் கத்துச்சு. ஆனா அதே நேரம் இன்னும் அடர்த்தியான புகை உள்ள வர ஆரம்பிச்சதால அது பயங்கரமா இரும ஆரம்பிச்சுது. முகம் அப்படியே ஊதா நிறமா மாற என்னை முறைச்சு பார்த்துக்கிட்டே மறுபடியும் கத்துச்சு. நான் தான் இந்த கோப்ளின் குகையோட ராஜா, உன் தலைவன். முட்டாள் கோப்ளின் சிறுவனே, உன் ராஜாங்கிற முறையில் நான் உனக்கு கட்டளை போடுறேன். இப்போவே இந்த நரகத்திலிருந்து நான் தப்பிக்க எனக்கு உதவி பண்ணு.
அந்த ராட்சச கோப்ளின் மூச்சடைக்கிற புகையையும் மீறி போராடிட்டு இருந்தது. அது ரொம்ப பலமானதுங்கிறதால இன்னும் கொஞ்ச நேரம் அதால தாக்கு பிடிக்க முடியும். ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் அந்த புகையிலேயே இருந்தா அது மூச்சு திணறி சாகிறது உறுதி. கிட்டத்தட்ட 3 மீட்டர் உயரத்துல உடம்பெல்லாம் வீங்கி போயிருந்த அந்த ஹாப் கோப்ளின் திமிரா உதவி கேட்கறத பார்த்து நான் என் கண்களை சுருக்கி மெதுவா கேட்டேன், மன்னா, உங்க லெவல் இப்போ என்னவா இருக்கும்? அறிவில்லாத கோப்ளின் சிறுவனே, நான் லெவல் 1ல இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஹாப் கோப்ளின். நான் அவனை ஒரு பொருட்டா மதிக்காம கேட்கறத பார்த்து அந்த ஹாப் கோப்ளினுக்கு கோபம் தலைக்கேறிச்சு. ஆனா கோபத்துல கத்தும்போது அந்த நெடியுள்ள புகை திரும்பவும் அதோட நெஞ்சுக்குள்ள போனதால அது பயங்கரமா இருமி தவிச்சுது. நான் அங்கேயே அசையாம நிக்கிறத பார்த்த ஹாப் கோப்ளினோட கண்கள் அப்படியே தந்திரமா மாறுச்சு. என் மக்களே, சீக்கிரம் வந்து உங்க ராஜாவை காப்பாத்துங்க. இந்த சபிக்கப்பட்ட குகையிலிருந்து என்னை வெளியேடுங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட உணவையும் பெண்களையும் தருவேன்னு நான் வாக்குறுதி தர்றேன். ஆனா அடுத்த செகண்டே நான் சொன்ன ஒரு வார்த்தை அவனை அதிர்ச்சி அடைய வச்சுது. ரொம்ப பாவம், நான் உன்னை காப்பாத்த போறதில்ல. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம என்னோட ஸ்வாட் மாஸ்டரி ஸ்கில்ல பயன்படுத்தி அந்த ஹாப் கோப்ளினோட வலது கண்ணை அப்படியே குத்தினேன். அடுத்த செகண்டே என்னோட இன்னொரு கூர்மையான கத்தி அதோட இடது கண்ணையும் பதம் பார்த்து அவனை மொத்தமா குருடாக்கிடுச்சு. வலிக்குதே, செமையா வலிக்குதே, உன்னை விடமாட்டேன்டா, உன்னை விடமாட்டேன். நீ ஒரு அழுகி போன கோப்ளின் சிறுவன், என்ன குருடாக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அந்த தாங்க முடியாத வலியால ஹாப் கோப்ளினுக்கு பார்வை மொத்தமா போயிடுச்சு. எல்லாம் இருட்டானதுல அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த முடிவில்லாத புகையெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஹாப் கோப்ளினோட மூக்குலையும் வாயிலையும் பூந்து நேரா அவனோட நுரையீரலை தாக்க ஆரம்பிச்சது. அவனோட உடம்புல இருந்த எல்லா ஆக்சிஜனும் வெளியே போயிட்டு இருந்தது. அந்த ஹாப் காப்ளின் முகம் அப்படியே கத்தரிப்பூ நிறத்துல மாற ஆரம்பிச்சது. அவனால கத்தக்கூட முடியல. தலை சுத்த ஆரம்பிச்சு அவனோட உடம்பே அவன் பேச்சை கேட்காம செயலிழந்து போச்சு. சாவுடா! நான் ஒரு குரூரமான தந்திரமான புன்னகையோட ஒரு கூர்மையான அம்பை எடுத்து அந்த ஹாப் காப்ளினோட திறந்திருந்த வாய்க்குள்ளேயே எய்தேன். அது நேரா அவனோட தொண்டைய தொலைச்சிக்கிட்டு போச்சு. அந்த நிமிஷம் அவனால மூச்சு விடவோ சத்தம் போடவோ முடியல. ரத்தம் வழியிற கண்களோட ஊதா நிற முகத்தோட அந்த இடத்திலேயே மூச்சு திணறி அவன் செத்து விழுந்தான். சிஸ்டம்லிருந்து மெசேஜ் வந்தது. ஹாப் காப்ளினை கொன்றதற்காக 400 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைத்துள்ளது. எவல்யூஷன் நிபந்தனைகள் பூர்த்தியாகிவிட்டது. பரிணாம வளர்ச்சியை ஆரம்பிக்கலாமா? இந்த சத்தத்தை கேட்ட நான் மெதுவா தலையாட்டி அதை உடனே வேணான்னு மறுத்துட்டேன். எனக்கு எவால்வாக விருப்பம்லன்னு இல்லை, ஆனா அதுக்கு நேரமாகும். நான் நிஜ உலகத்துக்கு திரும்பி போய் இந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு அப்புறமா எவால்வ் ஆகிக்கலாம். இப்போதைக்கு உயிரோட இருக்கிறது தான் முக்கியம். சிஸ்டம் கொடுத்த மிஷன் படி 30 மான்ஸ்டர்களை வேட்டையாடிட்டேன். இப்போ அந்த காப்ளின் ஸ்லேயரோட அட்டாக்ல இருந்து 10 நிமிஷம் தப்பிக்கணும். கிட்டத்தட்ட 7 இல்லைனா 8 நிமிஷம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சுத்தி முத்தி பார்த்தேன். காப்ளின் ஸ்லேயர் இன்னும் இங்க வரல. ரிவார்டுக்கான 2வது கண்டிஷனை நான் இன்னும் முடிக்கல. இப்போதைக்கு காப்ளின் ஸ்லேயர் கண்ணுல படாம நல்லா மறைஞ்சிருந்து அவனோட வேட்டையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு எனக்குள்ளேயே பேசிக்கிட்டேன். நிஜத்தை சொல்லப்போனா காப்ளின் ஸ்லேயர் எந்த லெவல்ல இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவன்கிட்ட மோதி ஜெயிக்க முடியுமான்னும் தெரியாது. அதனால தேவையில்லாத வம்பை விட தப்பிக்கிறது தான் சரின்னு ஒரு வழியை பார்த்து ஓட ஆரம்பிச்சேன். ஆனா திடீர்னு என் பின்னாடி காத்த கிழிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஆயுதம் வர்ற சத்தம் கேட்டது. நான் சுதாரிக்கிறதுக்குள்ள அடுத்த செகண்டே என் வலது காலில் ஒரு பயங்கரமான வலி எடுத்தது. என்னால ஓட முடியாம அப்படியே மண்டியிட்டு விழுந்தேன். கால் முட்டியிலேயே அடிபட்டுடுச்சு. புகை ரொம்ப அதிகமா இருக்கு. குறித்த பிடிச்சு. அதே சமயம் பின்னாடி இருந்து ஒரு கரகரப்பான குரல் கேட்டது. நான் ஆத்திரத்தோட அந்த பக்கம் பார்த்தேன். தலையிலிருந்து கால் வரைக்கும் கவசத்தோட ஒரு கையில வில்லும் இன்னொரு கையில கேடயமும் வச்சுக்கிட்டு ஒரு உயரமான நைட் நின்னுட்டு இருந்தான். பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு, காப்ளின் ஸ்லேயர். இவன் எப்படி இவ்ளோ சீக்கிரம் இங்க வந்தான்? இது எப்படி சாத்தியம்? என் முட்டியில அடிப்பட்ட இடமெல்லாம் அப்படியே மரத்து போக ஆரம்பிச்சது. அந்த அம்புல விஷம் இருக்கிறத நான் உடனே உணர்ந்தேன். ஒருவேளை அவன் வாளால என்னை கொல்லலைன்னாலும் இந்த விஷமே என் கதையை முடிச்சிடும்னு எனக்கு புரிஞ்சுது. அடுத்த முறை என் குறி தப்பாது அப்படின்னு கோப்ளின் ஸ்லேயர் சொன்னப்போ அது எனக்கான மரண அறிவிப்பு மாதிரியே இருந்தது. என் முதுகு தண்டு வழியா ஒரு நடுக்கம் பரவி இதயம் ஒரு நிமிஷம் நின்னே போயிடுச்சு. நேரம் முடிய போகுது. இந்த முக்கியமான நேரத்துல நான் தோத்துட்டா இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வீணாகிடும். நான் ஆரம்பத்துல கோப்ளின் ஸ்லேயரை ரொம்ப குறைவா மதிப்பிட்டுட்டேன். அந்த ஹாஃப் காப்ளின் குளம் மல்லு கட்டி தேவையில்லாம நேரத்தை வீணடிச்சிட்டேன். இப்போ காலில் அடிபட்டு விஷத்தால உடம்பு மரத்து போய் நகர முடியாம கிடக்கேன். என் உடம்பே இப்போ ஒரு கல் மாதிரி ஆயிடுச்சு. அவன் விடப்போற அடுத்த விஷ அம்புல இருந்து என்னால தப்பிக்கவே முடியாதுன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சுது. என் பச்சை நிற முகத்துல வேர்வை கொட்ட மூச்சிறைக்க என்னை குறி வச்சிருக்க அந்த அம்பையே நான் முறைச்சு பார்த்தேன். அந்த ஒரு செகண்ட்ல தான் கோப்ளின் ஸ்லேயரோட முழு அழுத்தத்தையும் நான் உணர்ந்தேன்.
ஏன் அவனை கோப்ளின் இனத்தோட ஜென்ம எதிரி அப்படின்னு சொல்றாங்கன்னு எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சுது. யாராலையும் துளைக்க முடியாத கவசம், நிதானமான அட்டாக், ரொம்பவும் கீழ்த்தரமான தந்திரங்கள், அப்புறம் துளி கூட இரக்கமில்லாத குரூரம். இதான் அவன்கிட்ட சிக்கிற எந்த மான்ஸ்டரும் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்த செகண்ட் காத்தை கிழிச்சுக்கிட்ட அந்த விஷ அம்பு நேரா என் தலையை நோக்கி வந்தது. ஆனா அதிர்ஷ்டவசமா கோப்ளின் ஸ்லேயரோட குறி இந்த முறையும் கொஞ்சம் தப்பிச்சது. அது என் மண்டைய துளைக்காம என் கழுத்தை உரசிக்கிட்டு போச்சு. அவன் குறி தப்பிடுச்சு. சரியா அந்த நேரத்துல என் காதுல அந்த அற்புதமான சத்தம் கேட்டுச்சு, டிங். மிஷன் முடிந்தது. நிஜ உலகத்துக்கு திரும்பலாமா? அந்த பயங்கரமான 10 நிமிஷம் ஒரு வழியா முடிவுக்கு வந்தது. ரொம்ப பலவீனமா முகம் வெளுத்து போய் இருந்த நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஆமா அப்படின்னு சொன்னேன். அடுத்த செகண்ட் நான் இருந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டேன். கோப்ளின் ஸ்லேயர் நான் இருந்த இடத்துக்கு ஓடி வந்தப்போ அந்த சுரங்கம் காலியா இருந்தது. அவனோட ஹெல்மெட்டுக்குள்ள இருந்த அந்த பயங்கரமான சிவப்பு ஒளி மின்ன அவனோட கோபம் அங்க ஒரு கொலவரியாவே மாறிடுச்சு. என் நினைவு நிஜ உலகத்துக்கு திரும்பிச்சு. அந்த மரப்பொந்துக்குள்ள மூச்சிறைக்க நான் படுத்து கிடந்தேன். நான் பழைய நிலைமைக்கு வந்துட்டாலும் அந்த புகையோட நெடியும் விஷத்தோட மரத்து போன தன்மையும் என் உடம்புல இன்னும் அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நகரக்குள்ள முடியாம தரையில சுருண்டு கிடந்தேன். சில நிமிஷங்களுக்கு அப்புறம்தான் மெதுவா தேறி வந்தேன். சாகர நிலைமையிலிருந்து ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். நான் நினைக்கவே இல்லை. இந்த உலகத்துல எனக்கு வரப்போற மிகப்பெரிய ஆபத்து அந்த காப்ளின் ஸ்லேயர் தான் எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு. ஒரு வழியா மூச்சை இழுத்து விட்டுட்டு என் தலையெழுத்த நினைச்சு நானே புலம்ப ஆரம்பிச்சேன். என்னடா இது, இவ்வளோ பெரிய துரதிர்ஷ்டம்! 2 வாட்டி சிமுலேஷன் பண்ணியும் 2 வாட்டியும் அவங்கிட்டயே மாட்டிக்கிட்டேனே. வதந்திகள்ல சொல்ற மாதிரியே அவன் ரொம்ப ஆபத்தானவன். முதல் முறை அவன் என்னை கொன்னுட்டான், 2வது முறை நூலிழையில தப்பிச்சு வந்திருக்கேன். ஒருவேளை நிஜ உலகத்துல அவனை பார்த்தா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இப்போ இருக்கிற என் பலத்துக்கு அவங்கிட்ட மோதினா எனக்கு சான்ஸே இல்லை. முன்னேறணும்னா இப்போதைக்கு பின்வாங்கிறது தான் புத்திசாலித்தனம். முதல்ல ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டு அப்புறம் நல்லா பலசாலியாகணும். பலசாலியாகிறது இப்போ ரொம்ப முக்கியம். சரியா அந்த நேரம் சிஸ்டம் பதில் சொல்லுச்சு. உங்க காப்ளின் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. சிமுலேஷன் முடிவுகள் கணக்கிடப்படுகின்றன. இந்த முறை உங்களோட செயல்பாடு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு காப்ளின் சிறுவனா இருந்து நீங்க நிறைய உயிர்களை எடுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு உயர்ந்த ரேங்க் காப்ளினான ஹாஃப் காப்ளினை வேட்டையாடி அதிகப்படியான எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. முக்கியமா உங்க அம்மாவான அந்த டார்க் எல்ஃபை காப்பாத்திருக்கீங்க. கடைசியில காப்ளின் ஸ்லேயரோட வேட்டையிலிருந்து மயிரிழையில தப்பிச்சிருக்கீங்க. ரேட்டிங் B கிளாஸ். ரிவார்ட் 70% ஸ்டாட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ், ஸ்வாட் மாஸ்டரி, அப்புறம் 2 சிமுலேஷன் சான்ஸ். சிஸ்டம் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை படிச்சதும் எனக்கு நிம்மதியா இருந்தது. என் பெத்த அம்மாவை காப்பாத்தினது ரேட்டிங் அதிகமாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே வர்ற பிறவிகள்ல அம்மாவோட இருக்கிற உறவை பத்தி நான் யோசிச்சு தான் முடிவு பண்ணணும். அப்போ மறுபடியும் ஒரு மெசேஜ் வந்தது. ஹோஸ்ட், நீங்க எவல்யூஷன் பண்றதுக்கான தகுதியை அடைஞ்சிட்டீங்க. பரிணாம வளர்ச்சியை தொடங்கலாமா? சிமுலேஷன்ல கிடைச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் நிஜ உலகத்துக்கு வந்துடுச்சு போல. நான் யோசிக்காம உடனே ஆரம்பி அப்படின்னு சொன்னேன். 1 மணி நேரம் கழிச்சு மெதுவா தூக்கத்திலிருந்து முழிச்சு பார்த்தேன். என் மனக்கண்ணுல அந்த சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் தெரிஞ்சது. நான் ஒரு காப்ளின் சிறுவன்ல இருந்து இப்ப முழுமையான அடல்ட் காப்ளினா மாறிட்டேன். என் உடம்புல தெம்பு ரொம்ப அதிகமாச்சு. சதைப்பிடிப்போட நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டேன். ஆனா உயரம் மட்டும் மாறல. அது காப்ளின் இனத்துக்கே உண்டான குணம். அதை மாத்த முடியாது போல. கூடவே எனக்கு ஒரு புது ஸ்கில் கிடைச்சது. பிளே டெட், செத்தது போல் நடித்தல். இது காப்ளின் இனத்துல ரொம்ப அபூர்வமான ஸ்கில். இந்த ஸ்கில்லை நான் யூஸ் பண்ணினா என் உடம்புல இருக்கிற எல்லா மாற்றங்களும் மொத்தமா மாறிடும். இதயம் துடிக்கிறதே நின்னுடும். ரத்தம் மெதுவா ஓட ஆரம்பிக்கும். தோலோட நிறம் அப்படியே ஊதா நிறமா மாறும். எதிரிகளை ஏமாத்த இது ஒரு செம தந்திரம். இந்த பிளேடெட் ஸ்கில்லை படிச்சு முடிச்சதும் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. இது சண்டை போடுறதுக்கான ஸ்கில் கிடையாது. இது முழுக்க முழுக்க உயிர் பிழைக்கிறதுக்கானது. கண்டிப்பா கோப்ளின் ஸ்லேயர் மாதிரி விவரமான அட்வென்ச்சரஸ் கிட்ட இது வேலை செய்யாது. ஆனா இப்பதான் தொழிலுக்கு வந்த புது பையனுங்க கிட்ட இது ஒரு கில்லர் ஸ்கில். இந்த ஸ்கில்லை மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்த சிமுலேஷனை ஆரம்பிக்கலான்னு இருந்தப்போ தூரத்துல மனுஷங்க பேசுற சத்தம் கேட்டுச்சு. அந்த பக்கமா திரும்பி பார்த்தப்போ 2 ஆம்பளைங்க, ஒரு பொண்ணு, 3 பேர் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அட்வென்ச்சரர்ஸ். இந்த உலகத்துல மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுற மனுஷங்களை அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனா இவ்ளோ சீக்கிரமே நான் மனுஷங்களை சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை. நான் உடனே உஷாரானேன். அடுத்த செகண்ட் அவங்க பேசிக்கிட்டதை கேட்டப்போ என் பார்வை அப்படியே கூர்மையாச்சு. அங்க பாரு, ஒரு தனி கோப்ளின்.
அந்த அட்வென்ச்சரர் டீம் அப்படியே என் மேல கண்ணு வச்சுட்டாங்க. நான் தனியா இருக்கிறத பார்த்துட்டு என்னை ரொம்ப ஈஸியான ஈரைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, வெளியில வந்த உடனே இப்படி மனுஷங்க கிட்ட மாட்டுவேன்னு நினைக்கலையே அப்படின்னு என் தலையெழுத்த நானே திட்டிக்கிட்டேன். நிஜத்தை சொல்லப்போனா ஒரே நேரத்துல 3 மனுஷங்களை எதிர்க்கிறது இப்போதைக்கு சாத்தியமில்லை. ஏன்னா நேருக்கு நேர் நின்று சண்டை போடுற அளவுக்கு என்கிட்ட இப்போ பவர் கிடையாது. அதனால நான் வேட்டையாடி வச்சிருந்த அந்த கருப்பு ஓனாய் உடம்ப அங்கேயே போட்டுட்டு புதற்குள்ள பாய்ஞ்சு ஓடிட்டேன். அந்த வாரியரும் ஷீல்டு வச்சிருந்தவனும் பதறிட்டாங்க. அந்த கோப்ளினை விட்டுறாதீங்கடா, புடிங்க அப்படின்னு கத்துனாங்க. தருதல பயல்களா, அந்த மந்திரவாதி பொண்ணு தான் போடவிருந்த ஸ்பெல்ல பாதியிலே நிறுத்திட்டு கத்துனான். தான் கொல்ல நினைச்ச கோப்ளின் தப்பிச்சு ஓடுனதை அவளால நம்பவே முடியல. ஆத்திரத்துல தரைய மிதிச்சுக்கிட்டு தான் கூட வந்த 2 பேரையும் திட்ட ஆரம்பிச்சா. சரி விடு லில்லி, கோபப்படாத, அது வெறும் கோப்ளின் தானே, அது எங்க ஓடிட போகுது, நம்ம திட்டு இருந்து அதால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அந்த வாரியர் அவளை சமாதானப்படுத்தினா. சொல்லிட்டு அவன் அந்த ஷீல்டு வச்சவனோட சேர்ந்து என்னை துரத்திக்கிட்டு ஓடினான். ஆனா அந்த பசங்களுக்கு ஒண்ணு தெரியாது, நான் அங்கிருந்து ஓடவே இல்லை. என் குள்ளமான கரும்பச்சை நிற உடம்ப வச்சுக்கிட்டு புதற்குள்ளேயே ரொம்ப சாமர்த்தியமா ஊர்ந்து வந்து தனியா நின்னுட்டு இருந்த அந்த மந்திரவாதி லில்லிக்கு பின்னாடி வந்துட்டேன். புதற்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு ஆத்திரத்துல குதிச்சிட்டு இருந்த அந்த மந்திரவாதி பொண்ணை என் தந்திரமான கண்களால கவனிச்சேன். இந்த அட்வென்ச்சரஸ் ரொம்ப பச்சை குழந்தைங்களா இருக்காங்களே. அவங்க நிஜமாவே முட்டாள்கள் மாதிரி என்னை துரத்திக்கிட்டு ஓடுனாங்க. தான் கூட வந்தவளை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. இத பார்த்ததும் எனக்குள்ள ஒரு ஏகப்பட்ட சந்தப்பம். அவங்களோட ஆரா அப்புறம் அவங்க வச்சிருக்கிற கியர் எல்லாத்தையும் வச்சு பார்த்தாலே தெரிஞ்சது இவங்க போர்சிலைன் இல்லனா அப்சிடியன் கிளாஸ் அட்வென்ச்சரஸ் தான். இந்த பச்சை குழந்தைங்க ஒரு ஜெயண்ட் இல்லனா எஃப் ரேங்க் மான்ஸ்டருக்கு சமம். ஆனா ஒரு எஃப் ரேங்க் கோப்ளினான என்கிட்ட இருக்கிற தந்திரமும் குரூரமும் இவங்க கிட்ட இல்ல. இப்போதைக்கு அவங்க தப்பான ஆள்கிட்ட வம்பு வச்சிட்டோன்னு அவங்களுக்கு தெரியல. நான் என் உதட்ட நக்கிக்கிட்டே ஒரு மாதிரி குரூரமா சிரிச்சேன். நிஜத்தை சொல்லப்போனா எனக்கு மனுஷங்க விஷயத்துல தலையிடுற எண்ணமே இல்ல. ஏன்னா நான் இப்போ ஒரு கோப்ளின். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல அந்த கோப்ளின் ஸ்லேயர் இருக்கானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அதனால அமைதியா இருந்து பலசாலி ஆகிறது தான் என் பிளான். ஆனா யாராவது இப்படி வலிய வந்து சண்டைக்கு வந்தா அப்புறம் கதை வேற. என்ன மட்டமா நினைச்ச இந்த அகங்காரம் பிடிச்ச அட்வென்ச்சரஸ்க்கு ஒரு பாடம் புகட்டுறேன். என் கண்ணுல ஒரு மரண குளிர்ச்சி மின்னியது. மத்த 2 பேரும் தூரமா போயிட்டாங்கன்னு உறுதி செஞ்சதும் புதருக்குள்ள இருந்து பாய்ஞ்சு வெளியே வந்தேன். என்ன நடக்குது இங்க? தப்பிச்சு ஓடுன கோப்ளின் திடீர்னு பின்னாடி வந்து நின்னத மந்திரவாதி லில்லியால நம்பவே முடியல. அவ பதட்டத்துல கத்த முயற்சி பண்ணா. ஆனா நான் அவளை பார்த்து உருமிக்கிட்டே பாய்ஞ்சதும் பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிட்டா. அவ ஒரு புதுசு, இப்பதான் அட்வென்ச்சர் பண்ண வந்திருக்கிற ஒரு கத்துக்குட்டி. இந்த மாதிரி ஆபத்தை அவன் நேருக்கு நேர் சந்திச்சதே இல்ல. லில்லி பதட்டத்துல தன் ஸ்டாஃபா ஆட்டி ஏதாவது மேஜிக் பண்ண பார்த்தா. ஆனா அந்த மேஜிக்க போட எடுக்கிற நேரம் என்னோட இந்த திட்டமிட்ட தாக்குதலை தடுக்க துளி கூட போதாது. அப்படியே அவ கையில இருந்த ஸ்டாஃபை தட்டி விட்டேன். அப்புறம் அவ மேல பலமா மோதி கீழே தள்ளுனேன். தங்கச்சி, நீ இன்னும் ரொம்ப கத்துக்குட்டி அப்படின்னு அவளை பார்த்து குரூரமா சிரிச்சேன். லில்லியோட கண்ணு பயத்துல பிதுங்கிடுச்சு. ஒரு கோப்ளினால மனுஷ மொழிய பேச முடியும்னு அவளால நம்பவே முடியல. ஆனா அடுத்த செகண்டே அவ பார்த்தது என் பச்சை நிற கை அவ முகத்தை நோக்கி வர்றத மட்டும்தான். டக்குன்னு எல்லாம் இருட்டாகிடுச்சு. அவ மயங்கி விழுந்துட்டா. ஒரே ஒரு குத்துல அந்த மந்திரவாதி பொண்ணு காலி. மத்த 2 பேரும் திரும்ப வந்துடுவாங்களோன்னு பயந்து அவளை அப்படியே அடர்த்தியான புதிருக்குள்ள இழுத்துட்டு போனேன். அப்புறம் நான் செஞ்சு வச்சிருந்த வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டேன். என் பார்வை இப்போ ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. உங்கள மாதிரி புது அட்வென்ச்சரஸை சமாளிக்கிறது என் லெவல்ல இருக்கிற ஒரு கோப்ளின் டீமை சமாளிக்கிறத விட ரொம்ப ஈஸி. அவளை கட்டி போட்டு யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சேன். அப்புறம் என் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு அந்த 2 பேரும் போன திசையை நோக்கியே சத்தம் இல்லாம போனேன். கொஞ்ச நேரத்திலேயே தூரத்துல 2 பயங்கரமான மரண அலறல் சத்தம் கேட்டுச்சு. அடுத்த சில நிமிஷங்கள்ல இந்த கோப்ளின், அதாவது நான், ஒரு தளர்வான லெதர் ஆர்மரை போட்டுக்கிட்டு கையில ஒரு கேடயத்தையும் நீளமான வாளையும் பிடிச்சுக்கிட்டு ஒரு வெற்றியாளனா திரும்பி வந்தேன். கையில ஏகப்பட்ட வேட்டை பொருட்கள், தரையில மயங்கி கிடக்கிற அந்த அட்வென்ச்சர் பொண்ணு, அந்த மனுஷங்க கிட்ட இருந்து பறிச்ச ஆயுதங்கள், அப்புறம் வெட்டி எடுக்கப்பட்ட கருப்பு ஓநாய் கறி மற்றும் தோல். இதையெல்லாம் பார்த்தப்போ இது ஒரு செம வேட்டைன்னு எனக்கு தோணுச்சு. சிமுலேஷன் மூலமா எனக்கு கிடைச்ச சக்தி எவ்வளவு உதவியா இருக்குன்னு இப்போ என்னால உணர முடிஞ்சது. இன்னைக்கு ஒரு எஃப் ரேங்க் கருப்பு ஓநாயையும் அப்சிடியன் லெவல் பலம் கொண்ட ஒரு அட்வென்ச்சர் டீமையும் என்னால வீழ்த்த முடிஞ்சது. அவங்கள ஏன் அப்சிடியன் ரேங்க்னு சொல்றேன்னா, அந்த உபயோகம் இல்லாத மேஜிக் பொண்ணை தவிர அந்த வாரியருக்கும் ஷீல்டு வச்சிருந்தவனுக்கும் ஓரளவுக்கு சண்டை போட தெரிஞ்சிருந்தது. ஆனா பாவம், அவங்க ரொம்ப வெள்ளந்தியா இருந்துட்டாங்க. தந்திரம் பண்ற என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. கோப்ளின் ஸ்லேயரோட ஒப்பிட்டு பார்த்தா இவங்கெல்லாம் மனுஷங்க மாதிரியே தெரியல. நான் எனக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு தங்குறதுக்கு ஒரு நல்ல இடத்த பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன்.
இவ்வளவு பொருட்களையும் தூக்கிக்கிட்டு என்னால ஒரு மரத்து மேல ஏற முடியாது. நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான கர்ஜனை சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்துல இந்த ஜெயண்ட் வுட் காடே அப்படியே நடுங்குச்சு. அது என்ன மாதிரியான அலறல்! சரியா அந்த நேரம் காத்த கிழிச்சுக்கிட்டு ஒரு கூர்மையான கீச்சு குரல் கேட்டு என் முதுகுத்தண்டுல ஒரு நடுக்கத்தை பரப்பியது. இந்த உலகத்துல என்னோட மாஸ்டர் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சக்தியா தான் இருக்கணும். அதனால இந்த ஜெயண்ட் வுட் காட்டுல ரொம்ப ஹை ரேங்க் மான்ஸ்டர்ஸ் இருக்கிறது இப்போ உறுதியாகிடுச்சு. என் பழைய மரப்பொந்துக்கே திரும்ப போறது சரியில்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த பயங்கரமான சத்தம் அந்த மரப்பொந்து இருந்த திசையிலிருந்து தான் வந்தது. பாதுகாப்பு கருதி என் பழைய வீட்டை விட்டுடலான்னு முடிவு பண்ணினேன். அந்த அட்வென்ச்சர் பொண்ணையும் மற்ற பொருட்களையும் புதருக்குள்ள மறைச்சு வச்சுட்டு ஒரு நீளமான வாளை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு நேர் எதிர் திசையில நடக்க ஆரம்பிச்சேன். தங்குறதுக்கு ஒரு புது இடத்த தேடி போனேன். முச்செடிகளும் கிளைகளும் என் உடம்ப கீறினாலும் அதை பொறுத்துக்கிட்டு ஜெயண்ட் வுட் காட்டுக்குள்ள ரொம்ப ஜாக்கிரதையா ஊர்ந்து போனேன். கடைசியா ஒரு குகையை கண்டுபிடிச்சேன். அது ஒரு செங்குத்தான மலையடிவாரத்துல இருந்தது. அதுக்கு மேல பிரம்மாண்டமான மலை உச்சி இருந்ததால எந்த மான்ஸ்டரும் மேல இருந்து வந்து என்னை தாக்க முடியாது. அப்படி வர பார்த்தா அவங்க கீழே விழுந்து செத்துடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாறையில வளர்ந்திருந்த அடர்த்தியான கொடிகள் குகை வாசலை அப்படியே மறைச்சு வச்சிருந்தது. ரொம்ப கூர்ந்து கவனிச்சா ஒழிய அந்த பாறைகளுக்கு நடுவுல ஒரு குகை இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. தங்குற இடத்தை பொறுத்தவரை இது ரொம்ப கச்சிதமான இடம். முன்னாடி இருக்கிற காட்டுல இருந்து வர்ற எதிரிகளை மட்டும் கவனிச்சா போதும். நான் குகைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பாதையையும் ஆராய்ஞ்சு பார்த்தேன். சில பாதைகள் ரொம்ப ஆழமா மலைக்கு அந்த பக்கமே போகிற மாதிரி இருந்தது. சில பாதைகள் மலையோட முகப்பிலேயே முடிஞ்சிடுச்சு. கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து கவனிச்சதுக்கு அப்புறம் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நல்ல காத்தோட்டம் இருக்கு. குகைக்குள்ளேயே ஒரு நீரோடையும் ஓடுது. உள்ள இருட்டாதான் இருக்கு. ஆனா என்ன மாதிரி ஒரு கோப்ளினுக்கு அதுதான் சொர்க்கம். தண்ணிக்கு இனிமே கவலைப்பட வேண்டியதில்லை. அப்புறம் நான் மெதுவா அங்கிருந்து திரும்பி போய் மயக்கத்துல இருந்த அந்த மந்திரவாதி பொண்ணையும் நான் லூட் பண்ணின எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு சுத்தி வளைச்சு ஒரு வழியா என் புது குகைக்கு வந்து சேர்ந்தேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் 3வது சிமுலேஷனை ஆரம்பிக்க தயாரானேன். ஏன்னா நான் இன்னும் பலசாலியாகணும். இப்போ இருக்கிற நிலைமை ரொம்ப ஆபத்தானது. 3வது சிமுலேஷன் ஸ்டார்ட். இந்த முறை நான் தேர்ந்தெடுத்த அம்மா ஒரு F+ ரேங்க் ஃபாரஸ்ட் எல்ஃப். அதே பழக்கப்பட்ட வாடை, அதே வெளிச்சம். கண்ணை திறந்து பார்த்தப்போ ஒரு ஈரமான நாத்தமடுத்த குகைக்குள்ள இருந்தேன். இது ரொம்ப பெரிய இடம் இல்ல. ஒரு 5-6 பெரிய கோப்ளினுங்க, அப்புறம் ஒரு 12 குட்டி கோப்ளினுங்க தான் இருந்தாங்க. இது இப்பதான் உருவாகிட்டு இருக்கிற ஒரு சின்ன கோப்ளின் கூடு. டிங், உங்களுக்கு ஃபாரஸ்ட் எல்ஃப் ஸ்கில் கிடைச்சிருக்கு. பிளான்ட் growth. இது ஒரு வுட் எலிமெண்ட் மேஜிக். சின்னதா ஒரு மந்திரத்தை சொன்னா போதும், மண்ணுக்குள்ள இருக்கிற விதைகளை வேகமா வளர வச்சு அதை உங்க இஷ்டப்படி நீங்க கட்டுப்படுத்தலாம். கூடவே சிஸ்டம் இந்த முறை 2 மிஷன்களை கொடுத்திருக்கு. மிஷன் 1 கோப்ளின் சீஃப். இந்த சின்ன கோப்ளின் கூட்ட ஒரு முழுமையான கூடாரமா மாத்தணும். அதுல 20க்கும் மேற்பட்ட பெரிய கோப்ளின்க இருக்கணும். 50க்கும் மேற்பட்ட குட்டி கோப்ளின்க இருக்கணும். மிஷன் 2 தாய் செய் பாசம். உங்களை பெத்த அம்மாவை பாதுகாப்பா இந்த கோப்ளின் கூட்டிலிருந்து வெளியே கூட்டிட்டு போகணும். அவங்க தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை நீங்க தேடி கொடுக்கணும். முக்கியமா இந்த நேரத்துல அவங்க மனதளவுல எந்த பாதிப்பும் அடையக்கூடாது. இந்த 2ல ஏதாவது ஒரு மிஷனை முடிச்சுட்டு நீங்க நிஜ உலகத்துக்கு திரும்பலாம். அப்படி திரும்பும்போது சிமுலேஷன்ல கத்துக்கிட்ட ஸ்கில்ஸோட சேர்த்து 1000 எவல்யூஷன் பாயிண்ட்ஸும் ஒரு எவல்யூஷன் டெம்ப்ளேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். மாறிப்போன இந்த சிமுலேஷன் மிஷன்களை பார்த்ததும் நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். முன்னாடி இருந்த மாதிரி கொல்லு எவால்வ் ஆகு அப்படிங்கிற டைப் இல்லாம இது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதுவும் ஒரே நேரத்துல 2 மிஷன். ஒன்னு, இந்த கோப்ளின் கூட்ட பெருசாக்கணும். இன்னொன்னு, என்ன பெத்த அம்மாவை பாதுகாப்பா வெளியே கூட்டிட்டு போகணும். சிஸ்டம் என்ன நினைச்சு இந்த மிஷன்களை கொடுத்ததுன்னு எனக்கு புரியல. ஆனா அதை பத்தி யோசிக்க கூட எனக்கு நேரம் இருக்கல. ஏன்னா என் கண்ணு முன்னாடியே ஒரு குள்ளமான கரும்பச்சை நிற பெரிய கோப்ளின் என் அம்மாவை குறி வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த கோப்ளின் ஒரு குரூரமான சிரிப்போட மரத்துல கயிறால கட்டப்பட்டிருந்தா அந்த ஃபாரஸ்ட் எல்ஃப் அம்மாவை நோக்கி போயிட்டு இருந்தான். அவங்க கண்கள்ல எந்த நம்பிக்கையும் இல்ல. முகம் மரத்து போயிருந்தது. அவங்க எல்லாத்தையும் கைவிட்டுட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா அவங்க தான் பெத்தெடுத்த இந்த கோப்ளின் குழந்தையான என்ன பார்த்தப்போ அந்த உயிரில்லாத கண்கள்ல ஒரு சின்ன ஒளி மின்னியது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மெல்லிய புன்னகையை எனக்காக காட்டினாங்க. அதை பார்த்ததும் நான் அப்படியே மௌனமானேன். இவங்க தான் என் அம்மாவா? எனக்கு இப்போ ஒரு மிஷன் இருக்கு. மத்த கோப்ளின்க இவங்க கிட்ட அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்க நான் விட முடியாது. மனசுக்குள்ள அப்படி நினைச்சுக்கிட்டே உடனே என் வுட் எலிமெண்ட் மேஜிக்கான பிளான்ட் growth பயன்படுத்தினேன். அதே சமயம் பக்கத்துல கிடந்த வில்லையும் அம்பையும் எடுத்து அந்த குரூரமா சிரிச்சுக்கிட்டு இருந்த கோப்ளினை குறி வச்சேன். அம்பு நேரா போய் அவன் தலையை தொலைச்சது. இந்த அறிவில்லாதவன் என்ன பண்றான்? கூட இருந்த மத்த கோப்ளின்க தன் கூட்டாளியே செத்து விழுந்ததை பார்த்து ஆத்திரமடைஞ்சாங்க.
ஒரு கோப்ளின் குட்டி தன் இனத்தையே கொல்றத அவங்களால நம்பவே முடியல. கோபத்துல துடிச்சுக்கிட்டு அவங்க வச்சிருந்த கத்திகளையும் வாள்களையும் எடுத்துக்கிட்டு என்ன நோக்கி பாய்ஞ்சு வந்தாங்க. ஆனா எல்லா ஸ்கில்ஸும் வச்சிருக்க என்கிட்ட இந்த சாதாரண கோப்ளின்கள்லாம் எம்மாத்திரம். அவங்க என்ன நோக்கி வந்த அடுத்த செகண்ட் மண்ணிலிருந்து கொடிகள் வெடிச்சு வெளியே வந்து அவங்க கால்களை கெட்டியா சுத்திக்கிச்சு. அவங்களால 1 இன்ச்சு கூட நகர முடியல. அந்த பெரிய கோப்ளின்கள்லாம் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. ஒரு ஹை ரேங்க் கோப்ளின் இந்த கூட்டுக்குள்ள இருக்கிறத அவங்க உணர்ந்தாங்க. ஒரு கோப்ளின் ஷாமன். மனுஷங்கள்ல எப்படி மந்திரவாதிகளோ அதுபோலதான் கோப்ளின் இனத்துல இந்த ஷாமன்கள். பிறப்பிலேயே இவங்களுக்கு பயங்கரமான மேஜிக் பவர் இருக்கும். ஒரு கூட்டுக்குள்ள இவங்க தான் மற்ற சாதாரண கோப்ளின்களுக்கு மேலதிகாரியா இருப்பாங்க. நான் வுட் மேஜிக் பயன்படுத்துறத பார்த்ததும் அந்த பெரிய கோப்ளின்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஏதோ முணுமுணுத்தாங்க. அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தவங்க மாதிரி அவங்க கிட்ட இருந்த அந்த முரட்டுத்தனம் எல்லாம் காணாம போச்சு. எல்லாரும் மண்டியிட்டு தலை குனிஞ்சு வணங்கினாங்க. புது தலைவனுக்கு அவங்க மரியாதை செலுத்துறாங்க. இத பார்க்க ஆச்சரியமா இருந்தாலும் எனக்கு விஷயம் மெதுவா புரிய ஆரம்பிச்சது. அங்க இருந்த எல்லா பெரிய கோப்ளின்களையும் ஒரு பயங்கரமான பார்வை பார்த்தேன். அவங்க ஏற்கனவே தரையில மண்டிட்டு இருந்தாங்க. அவங்களால எந்திரிக்கவே முடியல. என் பலம் என்னன்னு அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. மாமன்னரே, உங்களுக்கு ஒரு ஷாமனோட சக்தி இருக்கு. தயவு செஞ்சு எங்களை வழிநடத்துங்க. செதறி கிடக்கிற நம்ம கோப்ளின் இனத்தை ஒன்னா சேர்த்து யாராலையும் அழிக்க முடியாத ஒரு கோட்டையை உருவாக்குங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. நிஜமாவே அப்படிதானா? பேராசை பிடிச்ச அந்த பெரிய கோப்ளின்களை நான் உத்து பார்த்தேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மற்ற இனத்து பெண்களை கடத்திட்டு வந்து கோப்ளின் குட்டிகளை அதிகமாக்கங்கிறது தான் அவங்க பிளான். அவங்க உண்மையாவே என் பலத்தை மதிக்கல. அதனால நான் ஒரு குரூரமான சிரிப்போட உருமுனேன். உங்கள மாதிரி கிழட்டு பயல்களை முதல்ல கொன்னுட்டு அப்புறம் என் பேச்சை கேட்குற ஒரு புது கோப்ளின் கோட்டையை நானே உருவாக்குவேன். அந்த சின்ன இருட்டான குகையில ரத்த வாட வீச ஆரம்பிச்சது. ரத்த வெள்ளத்துல கிடந்த அந்த பெரிய கோப்ளின்கள் எல்லாம் அதிர்ச்சியில கண்ணை விரிச்சுக்கிட்டு கிடந்தாங்க. ஒரு சின்ன கோப்ளின் குட்டி தங்களை கொன்னுடுச்சுன்னு அவங்களால நம்பவே முடியல. ஆனா அதுதான் நிஜம். நான் என் வில்லையும் அம்பையும் தரையில வீசி எறிஞ்சேன். சரியா அந்த நேரம் மானலம்பானி பப்ளிக் என்ற எல்ஃபம்மா லீஷா பதட்டத்தோட ஊர்ந்து வந்து என் காலை கட்டிக்கிட்டாங்க. எனக்கு ஏதாவது காயம் இருக்கான்னு பதட்டத்தோட செக் பண்ணாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த அழுக்கு முகத்துல ஒரு அம்மாவோட நிம்மதி தெரிஞ்சது. அப்புறம் என்னை இறுக கட்டிக்கிட்டு விடவே மாட்டேன்னு ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. கோப்ளின்க செஞ்ச சித்திரவதையால அவங்க மனசு மொத்தமா உடைஞ்சு போயிருந்தது. ஆனா ஒரு விதத்துல அந்த பாதிப்பு தான் அவங்கள காப்பாத்திருக்கு. ஏன்னா சாதாரண ஒரு மனுஷங்க இந்த அளவுக்கு கொடுமையை அனுபவிச்சிருந்தா அவங்க இதயம் மரத்து போய் ஒரு நடைப்பிணமா ஆகியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைச்சா இன்னும் சில நாட்கள்ல அவங்க தேறி வருவாங்க. கடைசியா ஒரு மூலையில சத்தம் போடாம பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த குட்டி கோப்ளின்களை நான் பார்த்தேன். என் பார்வை இப்போ நெருப்பா இருந்தது. ஒரு தலைவனுக்கான அதிகாரத்தை உடனே காட்டினேன். இனிமேல் நான் தான் உங்க ராஜா, உங்க தலைவன். எனக்காக நீங்க உங்க உயிரையே கொடுக்கணும். நான் சொல்றத அப்படியே கேட்கணும். முதல் கட்டளை, இந்த இடத்த முதல்ல சுத்தப்படுத்துங்க. என்னோட இந்த அதிரடியான கட்டளையை கேட்டதும் சாவு பயத்துல இருந்த அந்த குட்டி கோப்ளின்ல உடனே எழுந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ராஜாவோட கட்டளையை மீற அவங்களுக்கு தைரியம் இல்லை. அப்போதான் எனக்கு ஒரு புது பிளான் தோணுச்சு. சிஸ்டம் கொடுத்த 2 மிஷன்களையும் ஒரே நேரத்துல செஞ்சு முடிக்க போறேன். நானே ஒரு கோப்ளின் கோட்டையை உருவாக்கி என்ன பெத்த அம்மாவையும் பாதுகாக்கணும். இதுதான் என் பிளான். அப்புறமா அவங்க இனமான ஃபாரஸ்ட் எல்ஃப் இடத்துக்கே திருப்பி அனுப்பி வச்சிடலாம். ஆனா 2வது மிஷனை முடிக்கணும்னா முதல்ல அவங்க மனநிலையை சரி பண்ணணும். அவங்க இப்போ இருக்கிற நிலைமையில அவங்கள அனுப்ப முடியாது. சிமுலேஷன்ல ஒரு பெரிய வசதி என்னன்னா, நிஜ உலகத்தோட ஒரு நாள் சிமுலேஷன்ல 1 மாசத்துக்கு சமம். அதனால எனக்கு நிறையவே டைம் இருந்தது. சிமுலேஷன்ல எந்த தப்பும் நடக்காம பார்த்துக்கிட்டு இங்கேயே நல்ல லெவல பாதணும்னு முடிவு பண்ணினேன். ஏன்னா நான் இங்க சம்பாதிக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் என் நிஜ உடம்புக்கு கிடைக்கும். நிஜ உலகத்துல அட்வென்ச்சரஸ் கோப்ளின் ஸ்லேயர்னு ஏகப்பட்ட ஆபத்து இருக்கு. அதனால பலசாலியாகாம குகையை விட்டு வெளியே போறது தற்கொலைக்கு சமம். உடனே குகையில பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்தேன். 1/2 மாசம் கழிச்சு அந்த நாத்தம் எடுத்த இருட்டு குகை இப்போ என் கட்டளையால ஓரளவுக்கு தேறி இருந்தது. குகையை நல்லா பெருசா விரிவுபடுத்தினேன். 1 மாசம் முடிஞ்சப்போ என் சிம்மாசனத்துல உட்கார்ந்து நிலைமையை செக் பண்ணினேன். இப்போதைய கோப்ளின் எண்ணிக்கை 10 பேர் தான் இருக்காங்க. பெரிய கோப்ளின்க ஆரம்பத்துல இருந்த 5-6 பேர்ல சிலர் மத்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டி செத்துட்டாங்க. குட்டிகள் 7-8 பேர் இருக்காங்க. ஆனா சிஸ்டம் மிஷன் படி எனக்கு 20 பெரிய கோப்ளின்களும் 50 குட்டிகளும் வேணும். அந்த எண்ணிக்கைக்கு வர்றதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும். ஆனா அது இப்போ என் முதல் வேலை இல்ல. 1 மாசமா என் கோப்ளின்க கிட்ட ரகசியமா ஒரு கட்டளை போட்டிருந்தேன். நம்ம இருக்கிற இடத்த சுத்தி நல்லா ஆராயுங்க. முக்கியமா அந்த கோப்ளின் ஸ்லேயர் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னேன். நல்ல வேலையா அவன் இந்த காட்டுல இல்ல. ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டேன்.
அவன் இங்க இருந்தா கோட்டையை உருவாக்குறத விட்டுட்டு உயிர் பிழைக்கவே போராட வேண்டியிருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட வெறும் 200 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. இது நிஜ உலகத்துல அடுத்த லெவலுக்கு போக பத்தாது. ஆனா சிஸ்டம் கொடுத்த இந்த 2 மிஷன்ல எதை முடிச்சாலும் எனக்கு 1000 பாயிண்ட்ஸும் ஒரு அரிய எவல்யூஷன் டெம்ப்ளேட்டும் கிடைக்கும். அந்த டெம்ப்ளேட் என்னவா இருக்கும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. இந்த மிஷனை நான் கண்டிப்பா முடிச்சே ஆகணும். எவல்யூஷன், ரிவார்ட்ஸ், ஸ்கில்ஸ் இது எல்லாமே எனக்கு வேணும். உடனே என் மேஜிக்கான பிளான்ட் growth பயன்படுத்தினேன். 1.5 செகண்ட்ல தரையில இருந்து செடிகள் வேகமா வளர்ந்து வெளியே வந்தது. உடனே அந்த செடிகள் மேல லைஃப் ட்ரெயின் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அதோட உயிர் சக்தியை என் உடம்புக்குள்ள இழுத்து என் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்திக்கிட்டேன். ஃபாரஸ்ட் எல்ஃப் இலத்துக்கிட்ட இருந்து எனக்கு லைஃப் ட்ரெயின் மற்றும் பிளான்ட் growth அப்படின்னு 2 ஸ்கில்ஸ் கிடைச்சிருந்தது. இது ரெண்டையும் ஒரே நேரத்துல பயன்படுத்த முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. எதிர்பாராத விதமா அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சேன். பிளான்ட் growth மூலமா வர செடிகளுக்கு உயிர் சக்தி ரொம்ப அதிகம். நான் அதை சோதனை செஞ்சு பார்த்தேன். எனக்கு ரத்தம் அதிகமா வெளியேறினா உடனே இந்த செடிகள் மேல லைஃப் ட்ரெயினை பயன்படுத்தி என் காயத்தை உடனே குணப்படுத்திக்க முடியும். இப்போ லைஃப் ட்ரெயின் எனக்கு ஒரு ஹீலிங் ஸ்பெல் மாதிரி ஆகிடுச்சு. நிறைய முயற்சிக்கு பிறகு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஒருவேளை லைஃப் ட்ரெயினை நான் அப்கிரேட் பண்ண முடியுமா? இப்போதைக்கு லைஃப் ட்ரெயின் மத்தவங்களோட சக்தியை உறிஞ்சி என்ன மட்டும்தான் குணப்படுத்தும். ஆனா என்னால மத்தவங்களை குணப்படுத்த முடியாது. இது எனக்கு ஒரு குறையாவே இருந்தது. ஏன்னா சிமுலேஷன்ல என்ன பெத்த அம்மா எப்பவுமே சாகுற நிலைமையில ரொம்ப பலவீனமா இருப்பாங்க. என்கிட்ட ஒரு ஹீலிங் ஸ்கில் இருந்தா அவங்கள உடனே குணப்படுத்தலாம். எனக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான மேஜிக்கா இருக்கும். அதனால லைஃப் ட்ரெயின் ஸ்கில்லை அப்கிரேட் பண்றதுக்காக கிடைச்ச நேரத்துல எல்லாம் பயிற்சி செஞ்சேன். ஆனா மேஜிக் பண்ண எனர்ஜி வேணும். மேனா பார். ஒரு நாளைக்கு ஒரு 20 தடவை தான் என்னால இதை செய்ய முடியும்னு புரிஞ்சுது. மெதுமெதுவா முயற்சி செஞ்சா கண்டிப்பா பலன் கிடைக்கும்னு எனக்கு தெரியும். நான் வழக்கம் போல பயிற்சி செஞ்சுட்டு இருந்தப்போ வெளியே போன சில பெரிய கோப்ளின்க பதட்டத்தோட ஓடி வந்தாங்க. மன்னா, ஒரு அவசரமான செய்தி. பிளாக் வுல்ஃப் கூட்டம் நம்ம குகைக்கு பக்கத்துல வந்துருச்சு. அவங்க நம்ம மேல போர் தொடுக்க வர்றாங்க அப்படின்னு வெளியே காவலுக்கு இருந்த கோப்ளின்கள் ரிப்போர்ட் பண்ணுனாங்க. நான் பயிற்சியை உடனே நிறுத்தினேன். என் கண்ணுல ஒரு கொலவெறி தெரிஞ்சது. நான் பயந்தது நடந்துருச்சு. அந்த பிளாக் வுல்ஃப்கள் நம்ம மேல கண்ணு வச்சிட்டாங்க. இந்த 1 மாசத்துல இந்த காட்டுல இருக்கிற மத்த இனங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சது. அதுல இந்த பிளாக் வுல்ஃப் இனம் நிஜ உலகத்துல என்ன சாகட பார்த்த அதே கூட்டம்தான். இப்போ நான் தலைமை தாங்குற கோப்ளின் கூட்டத்தை அழிக்க பாக்குதுங்க. அவங்க அப்பப்போ எங்களை வேவு பார்த்துட்டு போறது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் முன்னாடியே ஆட்களை விட்டு உஷாரா இருந்தேன். இப்போ என் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. வேட்டையாட போன எல்லா கோப்ளின்ஸையும் உடனே குகைக்கு திரும்ப சொல்லுங்க. நாம இப்போ பிளாக் வுல்ஃப் கூட்டத்தோட ஆக்கிரமிப்பை தடுத்தாகணும். நான் ரொம்ப நிதானமா கட்டளை போட்டேன். உடனே கோப்ளின் ஸ்கவுட்ஸ் தகவலை சொல்ல பாய்ஞ்சாங்க. இந்த ஸ்கவுட்கள் சாதாரண கோப்ளின்ஸை விட வேகமானவங்க, கூர்மையான பார்வை கொண்டவங்க, ஆனா சண்டையில கொஞ்சம் பலவீனமானவங்க. ஒரு கோப்ளின் குகைக்கு இவங்க தான் கண்கள் மாதிரி. நான் தற்செயலா இவங்களை கண்டுபிடிச்சு இப்ப சரியா பயன்படுத்திக்கிட்டேன். அந்த ஸ்கவுட்கள் மின்னல் வேகத்துல போய் வெளியே இருந்த எல்லா பெரிய கோப்ளின்ஸையும் குகைக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க. வந்த எல்லா கோப்ளின்ஸ் முகத்திலையும் பயம் தெரிஞ்சது. இவங்க மத்த நேரத்துல பேராசை பிடிச்சவங்களா இருந்தாலும் பிளாக் வுல்ஃப்னு வந்துட்டா நடுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு பிளாக் வுல்ஃபும் குறைந்தது F ரேங்க் பலம் கொண்டது. அதுல E ரேங்க் தலைவனுங்க வேற இருப்பாங்க. இவ்வளவு நாளா கோப்ளின்ஸை தவிர்த்து வந்த அந்த ஓநாய்கள் இப்போ எங்களை குறி வச்சதை அவங்களால நம்பவே முடியல. பயத்துல இருந்த கோப்ளின்ஸை பார்த்து நான் பதட்டப்படல. என் மக்களே, உங்க ராஜாவுக்கு ஒரு கட்டளை தான். இந்த ஸ்கவுட்கள் சொல்றத அப்படியே கேளுங்க. உங்க இடங்கள்ல போய் நில்லுங்க. இந்த ஓநாய் கூட்டத்துக்காக நான் ரொம்ப நாளா தயாராகிட்டு இருக்கேன். அவங்கள முடிக்க என்கிட்ட வழி இருக்கு. நான் இப்படி சொன்னதும் பயத்துல இருந்த கோப்ளின்ஸ்க்கு கொஞ்சம் தெம்பு வந்தது. மன்னா, நாங்க உங்களை நம்புறோம். அந்த துரோக ஓநாய்களை ஒழிக்க நீங்க தான் எங்களுக்கு உதவணும்னு கத்திக்கிட்டு ஆயுதங்களை உயர்த்தினாங்க. ஏன் பிளான் படி குகையோட மத்த எல்லா சின்ன வாசல்களையும் பெரிய பாறைகளை வச்சு மூட சொன்னேன். ஒரே ஒரு மெயின் வாசலை மட்டும் திறந்து வச்சேன். அதுவும் அந்த பிளாக் வுல்ஃப்கள் உள்ள வர்ற அளவுக்கு மட்டும்தான் அகலமா இருந்தது. இது அவங்கள ஒரு பொறிக்குள்ள வரவழைக்க நான் செஞ்ச ஏற்பாடு. இப்போ அவங்க சிக்க போறாங்க அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அமைதியா காத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல காத்த கிழிச்சுக்கிட்டு ஒரு கூர்மையான ஓநாய் ஊளைச்சத்தம் கேட்டுச்சு. குகைக்கு வெளியே பார்த்தா குறைந்தது 20 பிளாக் வுல்ஃப்கள் வரிசையா நின்னுட்டு இருந்தது. வாசலுக்கு வெளியே நின்ன அந்த ஓநாய்கள் குகைக்குள்ள இருந்து வர்ற கோப்ளின் கறி வாசனைக்காக நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வெறித்தனமா காத்துக்கிட்டு இருந்ததுங்க. அவர்களின் குலத்தின் மொத்த போர் வலிமையும் இதுதான். குட்டிகள் அனைத்தும் பின்னால் தங்கிவிட்டன. கிட்டத்தட்ட அவர்களின் அனைத்து ஆண் ஓநாய்களும் இங்கே இருந்தன. பெண் ஓநாய்களும் குட்டிகளும் தங்களின் சொந்த குகையை பாதுகாப்பதற்காக அங்கேயே தங்கிவிட்டன. எப்படியும் அவர்கள் நீண்ட காலமாக இந்த கோப்ளின் குகையின் மீது கண் வைத்திருந்தார்கள். அங்கே வெறும் 10க்கும் சற்று அதிகமான பெரிய கோப்ளின் தான் இருந்தனர்.
இது பிளாக் வுல்ஃப் குலத்தின் வலிமைக்கு ஈடுகொடுக்க எந்தவிதத்திலும் போதாது. எனவே குளிர்கால உணவுக்காகவும் தங்குமிடத்திற்காகவும் அவர்கள் இந்த இடத்தை ஆக்கிரமிக்க வேண்டியிருந்தது. பிளாக் வுல்ஃப் தலைவனின் கண்கள் தனது உறுதியை காட்டும் விதமாக வெறித்தனமாக மின்னின. அதே நேரத்தில் அவனுக்கு பின்னால் இருந்த பிளாக் வுல்ஃப்கள் அமைதியாக இருந்தன. அவர்கள் இந்த சண்டைக்கு தயாராக இருப்பது தெளிவாக தெரிந்தது. இது ஒரு தலைபட்சமான போர். அவர்களின் பிளாக் வுல்ஃப் குலத்தை பொறுத்தவரை இந்த கோப்லின் குகையை தமதாக்கிக் கொள்வதன் மூலமும் இந்த பலவீனமான அசிங்கமான கோப்லின்ஸை முழுமையாக விழுங்குவதன் மூலமும் அவர்களின் குளிர்கால வாழ்வாதார நெருக்கடியை தீர்க்க வேண்டிய நேரம் இது. என் சக ஊனாய்களே, நிம்மதியாக இருங்கள். இந்த முழுமையடையாத கோப்லின் குகையை நாம் நீண்ட நாட்களாக கவனித்து வருகிறோம். அதனால் அவர்களின் துல்லியமான பலம் நமக்கு தெரியும். அங்கே உண்மையில் 10க்கும் குறைவான பெரிய கோப்லின் தான் உள்ளனர். ஆனால் நம்மிடம் 20க்கும் மேற்பட்ட வளர்ந்த பிளாக் வுல்ஃப்கள் உள்ளன. நமது உருவ அமைப்பின் அனுகூலத்தை ஒதுக்கித் தள்ளினாலும் கூட எண்ணிக்கை மட்டுமே அவர்களின் தோல்வியை உறுதி செய்யும். பிளாக் வுல்ஃப் தலைவன் தனது கூட்டத்திடம் ஓநாய் மொழியில் ஆணவத்துடன் பெருமையாக பேசினான். ஓநாய்கள் அனைத்தும் ஏளனமாக சிரித்து அதிக தன்னம்பிக்கை கொண்டன. ஒரு முழுமையடையாத கோப்லின் குகையை கண்டுபிடித்ததற்காக தங்கள் குலம் இந்த முறை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெற்றுள்ளதாக அவை அனைத்தும் நினைத்தன. அவை உற்சாகமாக ஊளையிட்டன. அவற்றின் உற்சாகத்தைக் கண்டு பிளாக் வுல்ஃப் தலைவன் மகிழ்ச்சியடைந்தான். அவனது கண்கள் ஒரே நேரத்தில் கொடூரமாகவும் தந்திரமாகவும் மாறின. அவன் தனது கூட்டத்தை கோப்லின் குகையின் பிரதான நுழைவாயிலை நோக்கி அந்த இருட்டிற்குள் அழைத்துச் சென்றான். ஆனால் அவர்கள் நேராக மனுஷ அறிவு கொண்ட ஒரு கோப்லின் தலைவனான என்னுடைய பொறிக்குள் நடக்கிறோம் என்பதை அவர்கள் அறியவில்லை. அவர்கள் எதையும் உணராமல் முற்றிலும் எனது திட்டத்திற்குள் விழுந்துவிட்டன. அவர்களுக்கு எதை பற்றியும் துளிக்கூட தெரியவில்லை. தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தாழ்ந்த கோப்லின்ஸ் பயன்படுத்தும் என்று இந்த எளிய நேரடியான அரக்கர்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இது அவர்கள் இதற்கு முன் பார்த்திராத ஒன்று. அரசர்களாக பிறக்கும் சில உயர் அறிவு கொண்ட கோப்லின் வகைகளை தவிர மற்றவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள். ஆனால் பிளாக் வுல்ஃப் தலைவன் பார்த்தவரை நான் அவர்களை விட அறிவாளி என்று அவன் நினைக்கவில்லை. நான் ஒரு சாதாரண குள்ளமான பலவீனமான கோப்லின் என்றுதான் அவன் கருதினான். தனது தாடைகளால் ஒரே ஒரு கடி கடித்தால் போதும் என்று அவன் நினைத்தான். இந்த பிடிவாதமான கோப்லினை துண்டு துண்டாக கிழிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் இப்போது அவனது கண்கள் பீதியால் நிறைந்திருந்தன. இது எப்படி நடக்கும்? நாம் ஏன் இங்கே சிக்கிக்கொண்டோம்? இந்த மங்கலான கோப்லின் குகைக்குள் அவர்கள் மாட்டிக்கொண்டனர். ஆரம்பத்தில் பிளாக் வுல்ஃப் தலைவன் எந்த சிரமமுமின்றி தனது ஓநாய்களை உள்ளே அழைத்து சென்றான். எல்லாம் மிக சுமூகமாக நடப்பதைக் கண்டு அவன் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் ஏன்? அவர்கள் கோப்லின் குகையின் பிரதான அறைக்கு சென்றபோது பெரும்பாலான வெளியேறும் வழிகள் பெரிய கற்களால் அடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டனர். அங்கே தப்பிக்க வழியே இல்லை. அது ஒரு சீலிடப்பட்ட குகையாக மாறியிருந்தது. மேலும் அவர்களுக்கு மேலே கோப்லின் கூட்டத்தினர் அடர்த்தியாக நின்று கொண்டிருந்தனர். அங்கே பெரியவர்களும் இருந்தனர், குட்டிகளும் இருந்தனர். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் வில்லையும் அம்பையும் ஏந்தியிருந்தனர். அவர்களின் கூர்மையான மின்னும் அம்புகள் நேராக அவன் மீது குறிவைக்கப்பட்டிருந்தன. ஒரு பதுங்கு குழி தாக்குதல், ஆம்புஷ். தந்திரங்கள் மற்றும் சூழ்ச்சிகளின் அர்த்தத்தை அரக்கர்களால் உண்மையில் புரிந்து கொள்ளவே முடியாது என்று யார்தான் நினைத்திருப்பார்கள்? அவர்கள் மிகவும் முட்டாள்தனமாக இதில் விழுந்துவிட்டனர். தூய இதயத்துடன் சண்டையிடும் இந்த பிளாக் வுல்ஃப்களை வீழ்த்துவதற்கு சூழ்ச்சிகளை பயன்படுத்துவதால் நானே ஒரு வில்லனாக இருப்பது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஆனால் இது ஒரு இனத்தின் உயிர்வாழ்விற்கான போராட்டம் என்பதால் அங்கே பின்வாங்குவது என்ற பேச்சிற்கே இடமில்லை. எனவே நான் அம்புகளை எய்யுமாறு உத்தரவிட்டேன். ஒரே நேரத்தில் பிளாக் வுல்ஃப்கள் அம்புகளால் தாக்கப்பட்டன. அவை வலியால் ஓளையிட்டன. ஒரு கோப்லினாக நான் மட்டும் தனியாக பிரதான நுழைவாயிலை நோக்கி நடந்தேன். நான் ஏற்கனவே உச்சரித்து வைத்திருந்த பிளான்ட் குரோத் மந்திரத்தை பயன்படுத்தினேன். தடிமனான புதர்கள் உடனடியாக முளைத்தன. அவற்றுடன் முள் படர்ந்த கொடிகளும் உருவாயின. அவை நுழைவாயிலை சுற்றியுள்ள முழு பகுதியையும் மூடின. பீதியில் தப்பிக்க முயன்ற பிளாக் வுல்ஃப்கள் அனைத்தும் எனது தாவரங்களால் கிழித்து எறியப்பட்டன. அவற்றால் வெளியேற முடியவில்லை. பிரதான அறையில் சிக்கிய அவை கோப்லின்ஸிடமிருந்து வரும் இடைவிடாத அம்பு மழையின் கீழ் மாட்டிக்கொண்டன. இறுதியாக பிளாக் வுல்ஃப் தலைவனின் அவநம்பிக்கை நிறைந்த கண்களுக்கு முன்பாகவே அவனது உறவினர்கள் ஒவ்வொருவராக விழுந்தனர். இறுதியில் எந்த கோப்லின் திடீரென்று அவனது கண்களை சுட்டு வீழ்த்தியது என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. எல்லாம் இருட்டானது. ஒரு அம்பால் அவனது உயிர் பறிக்கப்பட்டது. பிளாக் வுல்ஃப் குலத்தின் படையெடுப்பு எந்த ஒரு உண்மையான ஆபத்துமின்றி முடிவுக்கு வந்தது. எனது சூழ்ச்சிகளால் நான் அவர்களை மிக எளிதாக கையாண்டேன். நிச்சயமாக இதற்கெல்லாம் காரணம் அந்த அரக்கர்கள் மிகவும் வெள்ளந்தியாக இருந்ததே ஆகும். சூழ்ச்சிகள் என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. சாக விருப்பமில்லாமல் கிடந்த அந்த பிளாக் வுல்ஃப் தலைவனை முகத்தில் எந்த மாற்றமுமின்றி நான் உற்று பார்த்தேன். பின்னர் உடனடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்தேன். இப்போதே கிளம்புங்கள். அந்த பிளாக் வுல்ஃப் குலத்தின் பெண்ணோநாய்கள் அனைத்தையும் நமது குகைக்கு இழுத்து வாருங்கள். நான் இதை சொன்ன அடுத்த வினாடி கோப்லின்கள் காடே அதிரும்படி ஆரவாரம் செய்தனர். மிகுந்த உற்சாகத்துடனும் கிளர்ச்சியுடனும் அவர்கள் தங்கள் உதடுகளை நக்கிக் கொண்டனர்.
அவர்களின் கண்கள் தீய பேராசையுடனும் குரூரத்துடனும் மின்னின. சிமுலேஷனில் காலம் மிக வேகமாக ஓடியது. 1 மாதம் கழிந்தது. கோப்லின் மன்னனாகிய நான் எனது கல் சிம்மாசனத்தில் சாய்ந்து அமர்ந்திருந்தேன். இப்போது எனது பழங்குடியினரின் எண்ணிக்கையை கணக்கிட்டுக் கொண்டிருந்தேன். சிஸ்டம் வழங்கிய மிஷன் நிபந்தனைகள்: குறைந்தபட்சம் 20 பெரிய கோப்லின்கள், குறைந்தபட்சம் 50 குட்டி கோப்லின்கள், குறைந்தபட்சம் 10 இனப்பெருக்கத்திறன் கொண்ட பெண் ஓநாய்கள் அல்லது உயிரினங்கள். தற்போது எங்களிடம் 21 பெரிய கோப்லின்கள், 45 வளராத குட்டி கோப்லின்கள் மற்றும் 22 வளமான பெண் ஓநாய்கள் இருந்தன. சில பெண் ஓநாய்கள் விரைவில் குட்டிகளை ஈனவிருந்தன. அது நடந்தால் சிஸ்டம் மிஷன் முழுமையாக பூர்த்தியாகிவிடும். இனி இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் இது. நான் இங்கே 2 மாதங்களுக்கும் மேலாக இருந்துவிட்டேன். இந்த இடத்தை நானே உருவாக்கியிருந்தாலும் இதன் மேல் எனக்கு பெரிய பற்றுதல் எதுவும் ஏற்படவில்லை. எனது ஆட்சியை இங்கே முடித்துக்கொள்ள தீர்மானித்தேன். எனவே குகையில் இருந்த தகுதியான ஒரு கோப்லினை தேர்ந்தெடுத்து சிம்மாசனத்தை அவனிடம் ஒப்படைத்தேன். கோப்லின் சீஃபாக எனது குறுகிய கால ஆட்சி முடிவுக்கு வந்தது. மறுநாள் விடிந்ததும் என்னை பெற்றெடுத்த ஃபாரஸ்ட் எல்ஃப் தாயான லிசாவுடன் நான் அங்கிருந்து புறப்பட்டேன். ஒரு சிறிய பயணத்தை தொடங்கினேன்.